காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. Chief Secretary வந்து I would like to inform that State of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing PMC schools in Tamil Nadu. ஏன் எழுதுறாரு? பைத்தியக்காரனா தெரியுதா நம்ம எல்லாம் பார்த்தா? அது அவருக்கு எழுதிட்டாரு, இது இவங்களுக்கு தனியாக. என்னங்க ஏமாத்துறீங்களா இப்போ? தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியையும் NEP-யையும் முடிச்சு போடுகின்ற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். முத்தலீஃப், முடிச்சு போடுறது நானா சீஃப் செக்ரட்டரியா? யார் முடிச்சு போடுறது? அன்பில் மகேஷ் போய் சொல்றாரு. திமுக நிலைப்பாடு வந்து புதிய கொள்கை ஊரையே ஆமா, வேற என்ன லியோ? வேற என்ன? மேடைகள்ல புதிய கல்விக் கொள்கை எதிர்த்துக்கிட்டு சத்தம் போடாம நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போறேன்னு எழுதுறதை எப்படி புரிஞ்சுக்கோ? அப்புறம் பச்சை பொய்ய சொல்றாரு அன்பில் மகேஷ். ஃபர்ஸ்ட் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் எல்லாம் மந்திரியா இருந்து ஒழுங்கா பையில படிச்சா தானேப்பா சின்னவர் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது, பார்ட்டி அட்டன் பண்றது தானே அன்பில் மகேஷோட கவனமே இருக்கு. பெருங்குடியில் இந்த ஃபேக்டரி 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கேவரு மாவுல போட்டு கேழ்வரகு மாவு பாக்கெட்டில் போட்டு திருச்சிலையும் சத்து மாவுன்னு சொல்லிட்டு திருச்சிலையும் இது நடந்திருக்கு. இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகி போயிருக்கு. அவங்க ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்களா 3500 கிலோ போயிருக்குன்னு. அந்த 3500 கிலோ பேக்கிங் இங்கே நடந்துச்சுப்பா. இதுக்கு என்னப்பா சொல்கிறேன்? பெரிய இது மாதிரி பேசுகிறாரு ஜிவால். தெரிஞ்சா பிடிச்சிருப்போன்னு 2 வருஷமாக நடந்துட்டு. தெரிஞ்சா பிடிச்சிருப்போன்னா என்ன அர்த்தம்? என்ன பேச்சு இது? கண்டுபிடிக்கணுயா நீ. பிஜேபியோட திட்டத்தை சொல்லிடுறேன். கூட்டணி அமையல, நம்ம நினைச்ச மாதிரி 18% வாக்கும் வராது போல இருக்கு. ரொம்ப காண்டாத்திட்டு இருக்கு. அவங்க எங்க நினைச்சாங்க? மீடியாக்கள் தான் நினைக்குது. அவங்களுக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? பிஜேபிக்கு உதவும் வகையில் எல்லா ஏஜென்சியையும் திமுகக்கு எதிராக பயன்படுத்துறதுன்னு கொள்கை அளவில் முடிவெடுத்துட்டாங்க. அவ்வளோதான். எந்த கேஸு எதில் வருவாங்கன்னு தெரிலப்பா. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு செயல்படுத்த தொடங்கிவிட்டதாக பல்வேறு தளங்களிலிருந்து விமர்சனங்கள் வருகின்றன. அதே போல போதை கடத்தல் விவகாரத்தில் அந்த வழக்கு எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து பேச இருக்கிறோம். அதே போல புதிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கவிருக்கிறார்கள். அது குறித்த தமிழக அரசின் அரசாணை குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. புதிய கல்விக் கொள்கை தொடர்ந்து வந்து தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது கூட தமிழகத்தில் வரலை, நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போது தமிழக அரசு திமுகவில் இருக்குது. இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக கடுமையாக எதிர்த்தார்கள். தற்பொழுது அது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதை செயல்படுத்துகிறவங்களா முழுமையாக? ஃபஸ்ட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றி டிசம்பர் மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்றதை சொல்லிடுறேன். 6 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பிஎம்சி ஸ்கூல் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லைன்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர், கல்விக்கான இணையமைச்சர் பேசியிருக்கிறார். அது எந்தெந்த மாநிலங்கள்லாம் அப்போது கையெழுத்திடாமல் இருந்தது என்றால் பீகார், டெல்லி, கேரளா, ஒடிஷா, தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம். இந்த மாநிலங்கள் புதிய அந்த பிஎம்சி ஸ்கூலில் கையெழுத்து போடவில்லை. அப்போது இந்த செய்தி தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்விக்கான மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் துணை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி என்ன சொல்கிறான்னா, தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த பிஎம்சி திட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்கூல்ஸ் ஆர் டு ஷோகேஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அண்ட் எமர்ஜ் அஸ் எக்ஸம்ப்ளார் ஸ்கூல்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் ஆல்சோ ஆஃபர் லீடர்ஷிப் டு அதர் ஸ்கூல்ஸ் இன் தி நெய்பர்ஹுட். அதாவது புதிய கல்விக் கொள்கை என்றால் என்ன என்பதற்கு உதாரணமாக இந்த பள்ளிகள் தொடங்கப்படுகின்றது அப்படின்ட்டு தான் அன்னபூர்ணா தேவின்ற அந்த இணையமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இது மாதிரி நாடு முழுக்க 14,500 பள்ளிகளை திறக்க இருக்கிறோம். இந்த மாதிரி 5 ஸ்டேட்டு மட்டும் இன்னும் கையெழுத்து போடலை. ஏற்கனவே கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தில் பஞ்சாப் வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் நேற்று வந்து ஒரு கடிதம் வெளியாகிறது. இந்த கடிதம் என்ன கடிதம் என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தின் தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதிய கடிதம். இதில் இந்த வாசகங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். வித் ரெஃபரன்ஸ் யுவர் லெட்டர் டேட்டட் 23/2/2024, February 24 அந்த லெட்டர் வந்திருக்கு. 23/2. I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing PMC schools in the state. தமிழகத்தில் பிஎம்சி பள்ளிகளை திறப்பதற்கு தமிழ்நாடு மிக ஆர்வமாக உள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹேஸ் பீன் கான்ஸ்டியூட்டட். பள்ளிக்கல்வித்துறை செயலர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். 2024-25 கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டு விடுவோம்லாம் சொல்கிறாங்க. இதில் நான் ஒரே பேரா நான் படித்தது, இந்த ஒரு பேராவில் நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முரண். ஃபஸ்ட்டு வரி சிஎஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தீவிரமாக இருக்கிறோம், ஆர்வமாக இருக்கிறோம் தமிழ்நாடு. ஓகே, ஒரு போர்ஷன். அடுத்து ஸ்டேட் லெவல் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் கையெழுத்திட்ட தீவிரமாக இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு கமிட்டி? நீங்கள் அமைச்சராக தானே சொல்கிறாரு. இன்னைக்கு அமைச்சர் அறிவிப்பா தானே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டியை நாங்கள். அப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் தி MOU ஃபார் எஸ்டாப்ளிஷிங் PMC ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடுன்ட்டு ஏன் எழுதுறாரு? பைத்தியக்காரனா தெரியுதா நம்மளெல்லாம் பார்த்தா? அது அவருக்கு எழுதிக்கிட்டாரு, இது இவங்களுக்கு தனியாக. என்னங்க ஏமாத்துறீங்களாப்போ? இன்னைக்கு அன்பில் மகேஷ் பேசுறாரு, இல்லையா நாங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அந்த அம்மா அவங்க MOS சொன்னதை படிச்சேன்னா, புதிய கல்விக் கொள்கை திட்டங்களுக்கான மாதிரி பள்ளிகள் தான் PMC ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் கையெழுத்து போட ரொம்ப ஆர்வமாக இருக்கோன்ட்டு சீஃப் செக்ரட்டரி எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், அப்புறம் கமிட்டி போட்டிருக்கோம். கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் 24-25 கல்வியாண்டுக்குள்ளே நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருவோம்னா என்ன சொல்ல வர்றீங்க? புதிய கல்விக் கொள்கை எதுக்குறோம் இப்போ எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன டேட் இது? 15/3ங்க, நேற்றுங்க, நேற்று இதுதான். அப்போ இன்னைக்கு வந்து நவீன பள்ளிகள் திட்டம் தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்படும். தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து எதிர்த்து தான் வருகிறது. மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது. வழக்கமாக உருட்டுற கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வர வேண்டியதுதான். அதெல்லாம் ஓகேங்க முத்தலிஃப். இங்கே பாருங்க, இந்த அம்மா அவங்க MOS ஃபார் எஜுகேஷன் சொன்னதை படித்தேன். தி ஸ்கூல்ஸ் தட் இஸ் PMC ஸ்கூல்ஸ் ஆர் டு ஷோகேஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட்டது என்பதை உணர்த்துறதுக்காக தான் PMC ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாங்கப்பா அந்த துறையோட அமைச்சர். நீங்கள் அப்புறம் லெட்டரில் வந்து நாங்கள் இந்த திட்டத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோன்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் கமிட்டி போட்டிருக்கோன்னா என்னப்பா அது? புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். அப்புறம் இது என்னங்க அப்புறம் இது என்னங்க, இது படிங்க என்ன, நான் சரியாக தானே படிக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு வேறு எதுவும் மீனிங் இருக்காப்பா? I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU for establishing PMC schools in the state. இது என்ன பார்த்தோம் அதுக்கு? சீஃப் செக்ரட்டரி எழுதுறாருன்னா he is the government. அவர்தான் அரசு. அவரின் கருத்து, அவரது கடிதம் என்பது அரசின் கருத்து, அரசின் கடிதம். இது வந்து நிதி கல்வி சம்பந்தமான அனைத்து நிதிகளும் இதை இவங்க இது பண்ணலன்னா வராது. கரெக்டாக நீங்கள் சொல்கிறது காரணமாக இருக்கலாம். இவர் சொல்கிறது கடைசி பேரா இந்த லெட்டரில் முத்தலீஃப் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக அவர் எழுதுறது, இட் இஸ் ரெக்வஸ்டட் டு கைண்ட்லி ரிலீஸ் தி 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். துட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதான் சொல்கிறார்ல, தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நிதியையும் NEP-யையும் முடிச்சு போடுகின்ற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். முத்தலீஃப் முடிச்சு போடுறது நானா சீஃப் செக்ரட்டரியா? யார் முடிச்சு போடுறது? சீஃப் செக்ரட்டரி தான். இல்லை சொல்கிறாருல்ல, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இல்லை அமைச்சருக்கு தெரியாமல் சிவதாஷ்மி நான் பண்ண முடியுமா? எப்படிப்பா பண்ண முடியாது? ஃபைல் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபைலுப்பா, எப்படிப்பா மந்திரிக்கு தெரியாமல் எப்படிப்பா போவோம்? மகேஷ் புழுவுறாரியா? அது நிர்வாகம், இது அரசியல். அன்பில் மகேஷ் போய் சொல்றாரு. திமுக நிலைப்பாடு வந்து புதிய கொள்கை ஊரையே ஆமா, வேற என்ன லியோ, வேற என்ன மேடைகள்ல புதிய கல்விக் கொள்கை எதிர்த்துக்கிட்டு சத்தம் போடாம நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன்னு எழுதுறதை எப்படி புரிஞ்சுக்கோ? அப்புறம் பச்சை பொய்ய சொல்றாரு அன்பில் மகேஷ். ஃபர்ஸ்ட் அன்பில் மகேஷ்க்கு அன்பில் மகேஷ் எல்லாம் மந்திரியா இருந்து ஒழுங்கா ஃபைல படிச்சா தானேப்பா சின்னவர் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது, பார்ட்டி அட்டன் பண்றது தானே அன்பில் மகேஷோட கவனமே இருக்கு. எவ்வளவு முக்கியமான துறை கொடுத்துருக்காங்க. இது கொள்கை சார்ந்த விஷயமாச்சு. ஆமா, இதுல வந்து இவருக்கு ஒரு கருத்து, அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. எப்படி இருக்க முடியும்? அதுவும் நேத்து நீ அதனாலதான் டேட் கேட்டேன். இப்போ 15/3 முத்தலீஃப் 16/3 இவர் காலையில சொல்றாரு. என்ன எப்படி கவர்மெண்ட் நடக்குது தெரியுதா? இருக்கிறவங்க பைத்தியக்காரங்கிறாங்க பாருங்க. கிளீனா இருக்குங்க. இது ஆர்வமாக இருக்கிறோம். இதுக்கு தாங்க நான் MOS-ஓட வெர்ஷன் எடுத்துட்டு வந்தது. ஏன்னா இவங்க என்ன உருட்டுவாங்கன்னா, அது வேற, புதிய கல்விக் கொள்கை வேறு, PMC ஸ்கூல்ஸ் வேறு அப்படின்னு உருட்டுவாங்க. அதுக்கு தான் நான் MOS-ஓட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது காரணம் அதுதான். கிளீனாக சொல்கிறாங்க, PMC ஸ்கூலோட நோக்கமே இந்த பள்ளிகள் தான் புதிய கல்விக் கொள்கைக்கான மாதிரி பள்ளிகள்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நிறைய CBSE ஸ்கூல் இருக்குது சார். அந்த மாதிரியான ஒரு பள்ளி வந்து அதில் புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா, இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமான்னு ஒரு கேள்வி இருக்குப்பா. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா அன்லெஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்களும் நியூ எஜுகேஷன் பாலிசி அடாப்ட் பண்ணுறோன்னு சொல்லி அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்காதான் இவங்க சொல்லிட்டு நாங்கள் இதை ஏற்றுக்கல தான் 6 ஸ்டேட் பண்ணலன்றது தானே சொல்கிறாங்க. இந்த MOS சொல்கிறாங்க. அன்னபூர்ணா தேவி
ஆனால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு கல்வித்துறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா மத்திய அரசு தர வேண்டிய பல கல்வி சம்மந்தமான நிதிகள் வராது. நான் இதை மறுக்கலை, இதுதான் நிலைமைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு மேடையில் வெட்டி சவடால் பேசுகிறீங்கன்றது தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன். புதிய கல்விக் கொள்கையில் ஏற்கத்தகுந்த விஷயங்கள் இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்குது. இதை பிரித்து செக்ரிகேட் பண்ணி இப்போ 5ஆவதுக்கு 8ஆவதுக்கெல்லாம் பொது தேர்வுன்னு வச்சிங்களேன், அது மாநில பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய சுமையாக மாறும். ஏன்னா ஏழைகள், கிராமத்தில் இருக்கிறவங்க, இவங்க வந்து இடைநிற்றல் அதிகமாக இருக்கிற காலம் இது. அவங்க படிக்க மாட்டான். அவனை போயிட்டு 5ஆவது ஃபெயில் பொது தேர்வு வச்சு ஃபெயில் பண்ணிங்கன்னா அவனால் 6ஆவது வரமாட்டான். அதாவது வரமாட்டான் தாண்டி அந்த சைக்காலஜிக்கல் இருக்குது. 5ஆவதுலேயே ஒருத்தன் படிக்க மாட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து மனசு கஷ்டப்படும். சின்ன பையன் இந்த ஆல் பாஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து 8ஆவது வரைக்கும் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அவன் வந்து 8ஆவது வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் முன்னேறலாம். அந்த 8ஆவது வரைக்கும் படித்து அவனுக்கு அட்லீஸ்ட் எழுத தெரியும், குறைந்தபட்சம் படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் 5ஆவது படிக்கும்போதே பொது தேர்வு வைக்கிறீங்க, 8ஆவது படிக்கும்போதே பொது தேர்வு வைக்கிறேன்னா 5ஆவது படிக்கும்போதே ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அவன் படிக்காத சைக்கிளுக்கு அஃபெக்ட் ஆகும் சார். ஒரு சமூகமே இப்போ வந்து யாருமே வந்து சின்ன வயசில், இப்போ நான் என்னெல்லாம் எடுத்திங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து அவ்வளோ நல்லா படிக்க மாட்டேன், ஓகேங்களா. ஒரு 8th 9th 10th வந்த பிறகு தான் இவ்வளோ விஷயமா இருக்குன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது நீ 5ஆவது படிக்கும்போது என்ன மாதிரி ஒரு பையன் இருந்தானா அப்படியே போயிடுவான். சைக்காலஜியும் அஃபெக்ட் ஆகிடுவான். திரும்ப படித்தாலும் ஐயோ நம்ம படிக்க மாட்டோம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வரும், தாழ்வு மனப்பான்மை வரும். ஸோ இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு தான் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும், அவன் படிக்கலாம்னு பரவாயில்ல, ஆல் பாஸ் போட்டு உள்ளே கொண்டு வா, அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 8th 9th வரைக்குமே அப்படி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணுவாங்க அங்கே. இப்போ இந்த புதிய கல்விகள் வந்து டோட்டலாக 5ஆவது 8ஆவதுன்னு வரும்பொழுது, புதிய அந்த பொது தேர்வுன்னு வரும்பொழுது அதில் 2 கண்டிஷன் வைக்கிறாங்க. ஒன்று வந்து பொது தேர்வில் நீங்கள் தேரலைன்னா 2 மாதத்துக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும். நம்ம ஊரில் இருக்குல்ல அது? இப்போ இல்லை, புதிய கல்விகளில் தான் இருக்குது. 5ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் சொல்கிறேன், 10ஆவதில் தான் இருக்குது நமக்கு. அப்போ 10ஆவதுன்னு வரும்பொழுது என்ன வரும்னா, நம்ம பேரண்ட்ஸுடைய பதற்றம் தெரியும்ல, டுட்டோரியல் வைக்கிறது, டியூஷன் வைக்கிறது, நெருக்கிறது, பசங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுன்னு. 5ஆவதுலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சேம் இதே தான் நடக்கும். இதை சார்ந்து கல்வி தனியார் டுட்டோரியல் இதெல்லாம் பெருகும். இது வந்து இவங்களுக்கு ஏற்கனவே பண வருமான பிரச்சனை. 5ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த இது வந்து இடைநிற்றல் வந்துடும். ஏன்னா அதை பற்றி அவங்க கவலைப்படல, நம்ம வந்து இடைநிற்றலில் கவலைப்படுறோம், நம்ம அதிகமாக கொண்டு வரோம். இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து வராத பிள்ளைங்களை வீட்டுக்கு போய் வாத்தியார் போய் கூட்டின்னு வரது இருக்குதுங்க. இல்லந்தோறும் கல்வியா, இல்லந்தோறும் கல்வி. அப்போ இதுக்கு தான் அந்த மன்மோகன் பீரியட்ல தான் கொண்டு தான் இருக்கேன். 8th வரைக்கும் ஆல் பாஸ், ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் தனி. ரைட் டு எஜுகேஷன்றது உங்களுக்கான நிதி மற்ற விஷயங்கள். அது இது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸுன்றது வந்து கொண்டு வந்தது என்னென்னா, இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த கல்வியை உள்வாங்குகிற தன்மை மாணவர்கள் வேறுபடும். நாட்டுக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம், மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அதனால தான் 8ஆம் கிளாஸுன்றதை நிர்ணயிக்குது. 8க்கு மேலே நீங்கள் பொது தேர்வு வச்சுக்கிங்க அப்படின்றது. அதுலேயும் 10 12 தான், 11 12 தான் இப்போ நம்ம கொண்டு வரோம். 10 11 12. அப்போ 8 கூட நம்ம வந்து ஆல் பாஸ்ன்னு கொண்டு ரொம்ப பெருசாக இது பண்ணுறதில்ல. இதில் அடிப்படையில் கை வைக்கிறது தான் புதிய கல்விக் கொள்கை. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லலாம். அப்புறம் அந்த குலக்கல்வியை சார்ந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ன்றாங்க, அந்த மாதிரி இதெல்லாம். ஆனால் மற்ற விஷயங்கள் இப்போ மும்மொழி கொள்கை இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இது பண்ண முடியும்னு கேட்குறேன். இல்லை முத்தலீஃப், இவங்க வந்து இப்போ இந்த லெட்டரை வச்சு பார்க்கும்போது நிதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் நிதி அளிக்க மாட்டோன்றது நீங்கள் அரசியலாக்குங்க. ஏன் ரகசியமாக பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ அவர் இந்த லெட்டரை வச்சு நம்ம இது ஒரு வகையில் புரிஞ்சுக்கலாம். சிஎஸோட லெட்டரில் லாஸ்ட் வரி துட்டு கொடுங்க, கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட்டை 23 24 முடிய போகுது இல்லை, இந்த மாதம் கடைசி 3வது இன்ஸ்டால்மெண்ட்டை நீ போட்டு வச்சுருக்காங்க. அவன் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நிராகரிக்கவும் முடியாது, தொடர்ச்சியாக ஏற்றுக்கவும் முடியாது. அப்போ நீங்கள் இதை பிரச்சாரமாக மாற்றுங்க. புதிய கல்விக் கொள்கை எதுக்குறதுனால துட்டு கொடுக்க மாட்டாங்க, எஜுகேஷனோட கிராண்ட் கொடுக்க மாட்டாங்க, இதை அரசியல் பண்ணுங்க. இது என்ன பழக்க வழக்கம்? நாங்கள் இதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கோம், துட்டு கொடுங்கன்றது. அது கவர்மெண்ட்டு, இது வந்து ஏமாத்துற தேர்தல் பாலிசி. இந்த 2 வேலையை பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் மந்திரியா போட்டு வச்சா இப்படி தாங்க ஆகும். சொன்னார்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சரியாக படிக்கல வந்தோன்றது, அது எல்லாமே அடிப்படையாக காலி பண்ணுறது. ஒரு பையன் 10ஆம் கிளாஸ்லேருந்து கூட பிக்கப் ஆகிடுவான். தான் சொல்கிறேன். என்னுடைய சன்னுக்கு அதுக்கு உதாரணம். 9th வரைக்குமே இது இல்லை, ஆனால் இன்றைக்கி வேறு லெவல் போய்கிட்டு இருக்காரு. எப்போ நமக்கு அந்த டர்னிங் பாயிண்ட் கிடைக்குன்றது நீங்கள் நினச்சி, அது வரைக்கும் அந்த மாணவனுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ மறுக்கிறன்ற அதை தாண்டி அவனுக்கு வந்து கொஞ்சம் எத்துவாக இருக்கும்.
எல்லாருமாலையுமே நாமளும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவான் சார். நம்ம பாஸ் அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து உத்வேகமாக இருக்கும். அது உளவியல் ரீதியாக முடக்குகிற ஏற்பாடு. நீங்கள் வந்து 8 வயசு வரைக்கும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை நீ 5ஆம் கிளாஸ் நீ ஃபெயிலு, நீ பொதுத் தேர்வு எழுத முடியலன்னா பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனைங்க. நம்ம பேரண்ட்ஸு எல்கேஜிலேயே 90 மார்க் வாங்கலைன்னா கவலைப்படுறாங்க. உட்காந்து ரூம் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். 90 மார்க். நீங்கள் வளர்ந்த நாடுகளில் 6 வயசுக்கு மேலே தான் கல்வியே வந்து இது பண்ணணும்னு சொல்கிற நாடு. ஆனால் இங்கே நீங்கள் 8ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸுக்கும் பொதுத் தேர்வு வைக்கிறதுன்றது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு சொல்கிறேன். மும்மொழி கொள்கை பற்றி எல்லாரும் பேச பயப்படுறாங்க. உண்மையிலேயே நான் கேட்குறேன், என்னுடைய கேள்வி, சிபிஎஸ்சி ஸ்கூலு, கேந்திர வித்யாலயா, இங்கே எல்லாம் மும்மொழி இருக்குது. வசதி படைத்த பள்ளிகள், இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு மற்ற விஷயங்களில் வசதி படைத்தவர்கள் படிக்கிற பள்ளியில் மும்மொழி கொள்கை இருக்குது, ஹிந்தி படிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்தி எதிர்ப்பு என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தி திணிப்பு வேறு, இந்தி திணிப்பை எதிர்த்தே ஆகணும், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்தியை கற்பவர்களை நாங்கள் தடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க, வச்சுட்டு போங்க. நான் கேட்குறேன் முத்தரப்பு, அரசு பள்ளிகளில் நாம் எதற்காக ஹிந்தியை பயிற்றுவிக்க வேண்டும்னு நான் கேட்குறேன். இந்தி தெரிஞ்சோ தெரியாமலோ அதிக மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வியாபார ரீதியாகவும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற மொழி. நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸோ இல்லை வேறு ஏதாவது மத்திய அரசு பணியோ எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களை திணிக்க சொல்லலையே. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்கிறேன், நான் ஏழை, ஆனால் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தப்பா? தப்பு இல்லை. ஆக்சுவலாக வந்து பஞ்சாபை சார்ந்த வந்து ஒருத்தர் சொன்னார், ஏன் வந்து நீங்கள் இந்தியை ஏற்றுக்கல, இந்தியை ஏற்றுக்காததால் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாடு. அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நாங்கள் பஞ்சாபில் இருக்கோம், பஞ்சாபை சுற்றி பார்த்தா எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க, ஹிந்தி பேசி நாங்களும் ஹிந்தி படித்தோம், எங்களை இங்கே வந்து நிறைய பேர் குடியேறினாங்க, பக்கத்து சைடில் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஹிந்தி படித்தா எனக்கு ஹிந்தி தெரியுது, அவனுக்கும் ஹிந்தி தெரியுது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஊரில் வந்து தமிழ் இருக்குது, எங்கள் ஊரில் பஞ்சாபியும் இருக்கும் ஹிந்தியும் இருக்கும், ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தால் அவனுக்கு ஹிந்தி தெரியும், அவனும் உள்ளே வரான், இதனால் எங்கள் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது பஞ்சாபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களோட வேலை வாய்ப்பு இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு போகுது. இப்போ இங்கே ஹிந்தி தெரியுதுன்னா இங்கே ஏற்கனவே வடநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா, ஈஸியாக உள்ளே வருவாங்க. இல்லை தமிழக அரசு வேலையே நான் சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து ஹிந்தி கொண்டு வந்துட்டீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், அதான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஹிந்தி தெரியல, அப்போ அலுவல் மொழியாக வரும் ஹிந்தி உள்ள. சரி, இது மொழி கொள்கை, மொழியியல் அறிஞர்கள்லாம் உட்காந்து பெருசாக விவாதிக்க வேண்டிய விஷயம். நம்ம கரண்ட் டாபிக் ஆகும், பெரிய சப்ஜெக்ட் இது. எனக்கு உள்ளபடியே இவர் முத்தலீஃப் சொல்கிறது மும்மொழி கொள்கை இருக்கட்டும்னு சொன்னேன்னா எனக்கு இந்த உள்ளுக்குள்ளே இது இருக்குது. நான் அதாவது இப்போது விருப்பப்பட்டு போய் படிக்கிறதுன்றது வேறு, அரசு பள்ளிகளில் இந்தியை அறிமுகப்படுத்தணுமாறது எனக்கு கேள்வி இருக்குது. இல்லைங்க, நீங்கள் திணிப்பை எதிர்க்கிறீர்கள், நானும் எதிர்க்கிறேன். படிப்பதை தடுப்பதை யார்? இல்லைங்க, நீங்கள் அரசு பள்ளியில் 1ஆவதுலேருந்து ஹிந்தியையும் படிக்கணும்னு சொன்னால் திருப்பி தானே. ஏன் படிக்கணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேவைப்பட்டா படிக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை, ஆப்ஷனல் வைக்கலாம், நீங்கள் ஃப்ரெஞ்சு வைக்கலாம், ஜெர்மன் வைக்கலாம், அது கூட ஹிந்தி வைக்கலாம். நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ நமது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை நம்ம வந்து டிஏவிலையோ பத்மா சேஷாத்ரியிலையோ கேந்திரிய வித்யாலயிலையோ சேர்த்தோம்னா அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், ஃப்ரெஞ்சு வேறு ஏதாவது மொழிகள், ஜாப்பனீஸ் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், இல்லையா? அரசு பள்ளியில் இந்த ஆப்ஷன் இல்லை. நீ இந்த ஆப்ஷனை கொடு. இப்போது ஒரு ஏழை தொழிலாளி என் புள்ள ஹிந்தி படிக்கட்டும், ஒரு ஃப்ரெஞ்சும் படிக்கட்டும்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை அவனுக்கு கொடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமாம், அதே மாதிரி நான் நீங்கள் கட்டாயமாக்கணும்னு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அதாவது இங்கிலீஷ், தமிழ், அறிவியல் இருக்குல்ல, அது மாதிரி இந்திய சேருன்னு சொல்கிறீங்க, அது தப்பு. அதுதான் எனக்கு சந்தேகம். அது தவறு. ஆனால் கல்வி முறையில் ஒரு வேகம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பள்ளிகளில், நான் என்னுடைய நண்பர்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள் கேட்கும் பொழுது 10th +2ல் நம்ம படித்த பாடத்தை இப்போ வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சொல்லி தரேன்றாங்க. கல்வி வளர்ச்சியில் அந்த அளவுக்கு வேகத்தில் அந்த மாணவர்கள் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளில் நீங்கள் இன்னமும் இந்த இதை பண்ணிக்கிட்டு அடிப்படை விஷயங்களே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்வியில் நீங்கள் எப்போ மாற்றம்? யார் பெருவாரியான மக்கள்? இவங்க தான். சடங்கு பூர்வமாக ஒரு பிற்போக்கு எண்ணம் இந்த விஷயத்தில் தமிழக அரசு இருக்குன்னா சரியா? நம்மளை சுற்றி எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தின்றது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்டும் ஹிந்தி படிக்கணும், எல்லா ஸ்டேட்டும் ஹிந்தி படிக்கணும், எல்லா ஸ்டேட்டும் ஹிந்தி படிக்கணும். முதல்ல அங்கே ஆக்சுவலாக ஒரு 5th வரைக்குமே 8th வரைக்குமே இருக்குது, அதுக்கப்புறம் படிக்க தேவையில்ல, ஒரு சும்மா படிக்கணும். நான் டெல்லியில் காங்கிரஸோட நேருவோட நூற்றாண்டு விழான்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 12-13 வயசில் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. ஒரு டீம், அக்ரோபாட் டீம் ஒன்று போயிருந்தோம். அப்போ எங்களை தவிர கேரளாலேருந்து ஹிந்தி பேசுகிறாங்க. நாங்கள் மட்டும் தனியாக இருந்த 10 பசங்க, யாருக்கும் தெரியாது, கேரளாவில் ஹிந்தி பேசுகிறான்.
எப்படின்னா அவங்ககிட்ட நாங்கள் சின்ன பசங்க தானே போய் கேட்போம், நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா. இன்னொன்று மொழியுடைய இணைப்பு இருக்குல்ல, மொழியால் இணைவது, அது பிஸ்னஸாக இருக்கட்டும். நம்ம ரொம்ப ஒரு பியூரிட்டானிக் அப்ரோச் எடுக்கிறோமோ, வேறு மொழி பக்கத்தில் வந்தாலே ஐயோ என் தமிழ் அழிஞ்சிடும், நீ போ தள்ளி போன்ற அந்த மாதிரி ஒரு இப்போ தமிழ் வாழுதா? தமிழில் எழுதுறவங்கள நீங்கள் ஒரு ரோட்டில் இறங்கி ஒரு 10 பேர் தமிழில் எழுத சொல்லுங்கள், தங்கிலீஷில் வேணால் எழுதுவாங்க. ட்விட்டர் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துங்க, மற்றது எடுத்துங்க, தமிழை இங்கிலீஷில் எழுதுறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியல, அப்புறம் என்ன? தமிழ்ன்றது வந்து வாழ வைக்கணும்னா அதற்கான ஒரு அறிவியல் பூர்வமாக அது மாற்றப்பட வேண்டும். ஒரு மொழி பிழைச்சி வரணும்னா இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சதா ஏன் செம்மொழி மாநாடு வருது தெரியுமில? மாநாட்டிலே பிரச்சனை இருக்குது. என்ன மாநாடு, உலகத்தமிழ் மாநாடு நடத்துறது பாரிவேந்தருக்கு தான் அந்த இது இருக்குது, அவருக்கு தான் அந்த ரைட்ஸ், மற்ற விஷயங்கள். அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவங்கள்ட்ட பாரிவேந்தர்னா ஒரு ஐஜேகே, அவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ண விஷயங்கள்ல இவங்களை ஏற்றுக்கவே இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏற்றுக்கவே இல்லை, ஏதோ பிரச்சனை வந்தது. இவங்க தனியாக இப்போ செம்மொழி இதுன்னு புதுசாக இதை உருட்டுறாங்க. காலைல கூட அவங்க தரப்புலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க சார், இந்த மாதிரிலாம் அறிவிக்கிறாங்க, இது என்னென்ன டீட்டெயிலாக பேசுவோம் சரியா? இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நவோதயா பள்ளிகளில் வந்து அனுமதி வந்து கொடுக்குறதே கிடையாது. ஆமாம், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூல் கூட ஸ்டார்ட் ஆகலை தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் நவோதயா பள்ளி, அது பேர் என்னது, ஜவஹர் நவோதயா வித்யோதயா, சிபிஎஸ்சி இதுதான், கேந்திர வித்யாலயா இருக்குது. இவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. கரெக்ட். யாரு? திமுகவினர், ஆளுங்கட்சி யாரை வசதிப்படுத்தணுன்றது சிபிஎஸ்சி இருக்குது. ஆனால் அந்த நவோதயா பள்ளிகள் வந்து எப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இடம் கொடுக்கணும், என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், மற்ற பில்டிங் கட்டுற எல்லாம் பண்ணுற செலவு எல்லாமே சென்ட்ரல் வாத்தியார் சம்பளம், ஆமாம், எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். இதில் இடஒதுக்கீடு இருக்குது, மாணவர்களை எடுக்கிறதுல இடஒதுக்கீடு இருக்குது. இதில் மாணவர்களுடைய வசதி படைத்தவர்கள்லாம் கிடையாது. நீங்கள் வருமான அடிப்படையில், மிக குறைவான வருமான அடிப்படையில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் எடுக்கிறாங்க. கல்வி தரம் வந்து சிபிஎஸ்சி ஈக்குவல். அதான் இது நீங்கள் சொல்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட கேவி ரெக்ரூட்மெண்ட் மாதிரியே தான். மாவட்டந்தோறும் ஒரு ஸ்கூலுன்றது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. என்ன ரீசன்ஸ்? மத்திய அரசு கொண்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை கொடுக்குறாங்க. அவங்க இது பஞ்சாயத்து எழுத்துட்டாங்க, நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டில் இல்லைன்றது குறையா சொன்னாங்க. இன்னை வரைக்கும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இடம் இடம் கொடுத்தா தான் பண்ண முடியும். இடம் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இதிலெல்லாம் வந்து படிக்கிற ஒரு செக்ஷனு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிற செக்ஷனு நல்லா படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே மாவட்டந்தோறும் இவங்க இந்த மாதிரி வர்றாங்கன்னா வேறு லெவல். இதில் படிக்கிறவங்கள பெரும்பாலும் ஆய்வில் ஐஐடி இந்த மாதிரி இதில் போகிற பசங்களாக தான் இருக்கிறாங்க, இன்டலெக்சுவலாக தான் வராங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தடுக்குது? நீங்கள் சம்பாதிக்கணும், அது ஒரு ஏதோ ஒரு கொள்கை காரணமாக அதை தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டா, இதில் வந்து நாங்கள் பிஎம்சி ஸ்கூலில் கையெழுத்து போட தீவிரமாக இருக்கோன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன கொள்கை? ஒன்று நவோதயா ஸ்கூல் எடுத்தனா இதையும் எதுக்கணும் பாருங்க, வெளிப்படையாக பேசி ஆகணுங்க. சும்மா அந்த மத உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காலம் மாறிடுச்சு, புரியுதா? நீங்கள் வந்து ஓரளவு நாடே மாறிக்கிட்டு இருக்குதுங்க. கல்வி முறைகளில் மாற்றம் வருது, எல்லாத்துலேயுமே மாற்றம் வருது. அந்த மாற்றத்தில் இடஒதுக்கீடு பின்தங்கி போயிடக்கூடாது. தமிழ்நாடு இடஒதுக்கீடு எங்கே பாதிக்குது, சாதாரண மக்களுக்கான இது எங்கே பாதிக்குது, இடைநிற்றலை எப்படி இது வந்து பாதிக்குது, குலக்கல்வி முறை எப்படி கொண்டு வராங்க, இதில் வேணால் நம்ம கவனம் செலுத்தலாம். ஆனால் பாய்ச்சல் வேக கல்வி முறையை நீங்கள் மறுதளித்து விட்டு, இல்லை இந்த மொழி கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு தீவு மாதிரி இருந்தால் நாளை நமது மாணவர்களின் எதிர்காலம் ஏங்க தனியாருக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட்டும் மற்ற இதுவும் போவோம்ல. நீங்கள் அதிகமாக படிக்கிறது இவங்க தானுங்க, ஸ்டேட் போர்டு. இன்றைக்கி ஏன் நீட்டு பெரிய பிரச்சனையாக மாறுது? நீட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணவே முடியாதுன்னு தெரியும்ல, ஏன் உருட்டுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செஞ்சுருக்க வேண்டியது என்ன, கேரளா மாதிரி பண்ணியிருக்கணும். மாவட்டந்தோறும் நீட் பயிற்சி பள்ளி வைக்கணும், திறமையான சிலபஸை நீங்கள் 10th இருந்து. போன கவர்மெண்ட்ல, ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நீட்டுக்கு பயிற்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்களே. சும்மாங்க ஏட்ட அளவில் ஏதோ ஒரு 20 நாள் நடத்தினா என்னங்க அது? அதாவது இந்த சின்ன வயசுலேருந்தே பாக்ஸிங் பண்ணிட்டு வர ஒரு பார்ட்டுனா, லாஸ்ட்டு ஒரு மேட்சுக்கு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு போனோன்னே ஒரு பஞ்ச் அடிச்சா விழுந்துருவோம். அதுதான் நீங்கள் தனியார் இதில் வந்து மாணவர்கள், பெற்றோர்கள் சேர்த்து நீங்கள் பண்ணுறான்ல, உங்கள் திமுக கட்சிக்காரங்களே பண்ணுறாங்கல்ல. அது நீட்டில் தேர்ந்தெடுத்தப்பட்டோன்னா அமைச்சரை பார்த்து, நிர்வாகிகளை பார்த்து என் குழந்தை நீட்டில் தேறிச்சின்றாங்களா? அப்புறம் என்ன அவங்க நீட் எதிர்ப்பு எங்கே உயிர் வாழுது? இது ஏன் நீங்கள் இந்த மாணவ சமுதாயத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்றேன். வரவே வராதில்ல. நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நீங்கள் வரணுன்னா கவர்மெண்ட் வந்து உக்காந்து
அதில் இப்போ ராகுல் காந்தி சொன்னார் விரும்பாத மாநிலங்களில் கொண்டு வரணும். அப்படி தான். அது வரைக்கும் நம்ம பிள்ளைகள் இந்த போட்டித் தேர்வை எதிர்கொள்வதில் நீங்கள் ஏன் அவங்கள பயமுறுத்துறீங்கன்னு கேட்குறேன். அவங்கள வந்து மாவட்ட ரீதியாக வச்சு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம எதிர்த்துட்டோம். அப்போ மாவட்டந்தோறும் இவங்களை தயார் பண்ணால் அதில் நம்ம சமரசம் பண்ண மாதிரி ஆகிடும். நம்மளே அந்த அந்த ஈகோ. அதுக்காக இந்த பசங்களோட எதிர்காலத்தை பாழாக்குறது இது என்னங்க இது? எத்தனை லட்சம் பேர் எழுதுறான் தமிழ்நாட்டில் நீட்டு, எழுதாமையாக இருக்கிறான். அதெல்லாம் அப்போ எழுதுறாங்கல்ல, எழுதுகிறார்கள் என்பது நிதர்சனம் இல்லை. அப்போ அந்த நிதர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதில் ஏழை பிள்ளைகளுக்காக நீங்கள் மாவட்டந்தோறும் நீட்டு பயிற்சி மையம் அமைக்கிறதுல உங்களுக்கு நம்மளும் இதை தாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை பாருங்க, கொள்கை அளவில் நீட்டுன்றது நம்ம எதுக்குறோன்றது மாறுபட்ட கருத்து இல்லை. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீட்டை ஒழிக்க முடியுமா? முடியாது. அப்போது வருஷம் நீட்டு தேர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறதா நடக்க மாட்டேங்குது. அப்போ வருஷம் தேர்வு நடக்குதுன்னா எந்த எது வரைக்கும் தேர்வு இருக்கிறதோ அதுவரை நமது மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா இது ஆல் இண்டியா காம்படிஷன். அவ்வளோதான். நீங்கள் மட்டும் நான் நீட்டு எதிர்ப்பு கொள்கை நீங்கள் உட்காந்துன்னு இருப்பீங்க. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாரும் ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா சீட்டை கோட்டாவை வாங்கிட்டு போயிடுவானா, நீங்கள் இங்கே உட்காந்து கூட்டு ஏங்க வழக்கமான போட்டித் தேர்வாக இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவில் தேர்வு எப்படியோ இல்லை வேற இல்லை அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. நீ மட்டும் ஏன் நம்ம மாணவர்களை நம்ம ஐஐடி, ஐஐஎம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போல் நீட்டு அதில் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஏன் அந்த போட்டித் தேர்வு, இது போட்டித் தேர்வு, நீங்கள் இதுக்கு தயாராகுங்க. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணோம். உங்கள் சிலபஸையே நாங்கள் வந்து 10th இருந்து நாங்கள் இப்படி கொண்டு வரோம், 6th கூட நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற ஒர்க்கை பண்ணிங்கன்னா நம்ம மாணவர்கள் அடிப்பாங்கங்க. நீங்கள் அதை விட்டுட்டு அவங்கள பயமுறுத்தி தற்கொலை பண்ணவங்கள பூஸ்ட் பண்ணி பாருங்க தற்கொலை குழந்தைகள் மனதில் ரொம்ப வருத்தம் பசங்களுக்கு. எல்லா சைக்கியாட்ரிஸ்டும் யுனானிமஸாக சொன்னது டோன்ட் க்ளோரிஃபை சூசைட்ஸ், நியூஸ் ஆக்காதுன்னு வாங்க ஆக்காதீங்க. என்ன ரீசன்னா காப்பி கேட் என்ன அந்த வயசில் ஏற்படும்ன்றாங்க. ஆமாம். இப்போது ஒரு உளவியல் அதான் சொல்லுது. ஒரு குழந்தை ஒரு +1 படிக்கிற பிள்ளை செத்து போச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ கவர்மெண்ட் போய் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குதுன்னு வச்சுக்கேன். ஒரு குழந்தை அந்த வயசில் இருக்க குழந்தை வீட்டில், நான் போனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். வீட்டில் அந்த குழந்தை அந்த நியூஸை பார்த்துச்சுன்னா அப்போ நம்ம செத்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாங்க, கடங்காரன் வாசலுக்கு வர்றான், நம்ம இதை பண்ணி அப்பா அம்மா கஷ்டத்தை நீக்குவோன்னு இந்த எண்ணம் பிள்ளைங்களுக்கு வருமா? நல்லா இருக்க பிள்ளைங்களுக்கும் வருன்றாங்க. அப்பா அம்மா மேலே கேரிங்காக. அதாவது தேர்வில் தோற்றால் தற்கொலை பண்ணிக்கணும். இது ஒரு அந்த வயசில் அதை வருன்றாங்க. காப்பி கேட் சூசைட்ஸ்ன்றாங்க அதுக்கு பேர். இவங்க அதுக்கு விழா எடுத்து ஃபோட்டோ போட்டு மேடையில் போயிட்டு அனிதான்னு படம் போட்டு உருகி கொய்யால. ஆனால் அந்த மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தா பூ போட்டு நடந்துன்னு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு அழுக சகோதரி அனிதா. காரில் ஏறும்போது அப்பவும் பூ தான் சிரிச்சின்னு தான் நம்ம செஞ்சுருந்தா போன. சரி விடுங்க. உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அதுதான் எனக்கு ரொம்ப அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. எரிச்சலாக இருக்குங்க. சீஃப் செக்ரட்டரி ஒன்று சொல்கிறாரு, மந்திரி ஒன்று சொல்கிறாரு, இருக்கவனுக்கு யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு கேட்டிங்களா என்னன்னு? இப்போ பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இந்த போதை மருந்து கடத்தினதுலேருந்து ஃபோன் எடுக்கிறது இல்லை. யார் கடத்தினதுலேருந்து? மொத்தமாக தானே சொல்கிறாங்க கட்சியை. அந்த விவகாரம் வெளியே வந்த வேற போதை மருந்து பொதுவாக சொன்னேன். சரிங்க சார், அந்த போதை மருந்து அதிலே போயிடலாம். எப்படி போயிட்டுருக்கு அந்த வழக்கு, என்ன நிலைமையில் இருக்குது? எனக்கு வந்த தகவலை சொல்லியிருக்கேன். ரொம்ப க்ளோஸ் கார்டடாக இந்த சர்ச் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. டெல்லி என்சிபி எங்கேயும் லீக் பண்ணுறதில்ல. நேற்று நிகழ்ச்சியிலையும் சென்னை என்சிபியை லூப்லேயே அவங்க வைக்கலன்னு சொன்னாலும் ரொம்ப க்ளோஸ் கார்டடாக எடுத்திருக்காங்க. பெருங்குடியிலேருந்து தேவ் சீஸ்ட் அ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். சச்சிதானந்தன் கொடுத்த தகவல். ஆமாம், சதானந்த் கொடுத்த தகவல். அதில் அடிப்படையில் இன்றைக்கி ஜாஃபர் சாதிக்கோட கஸ்டடி முடிஞ்சு கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 5 நாளோ 7 நாளோ கொடுத்தாங்க. 7 நாள் அந்த கஸ்டடி முடிஞ்சு இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய சீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன தகவல் தான் நினைக்கிறேன், 2 வழக்குகளை அமித்ஷா நேரடியாக ரிவ்யூ பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. ஒன்று பெங்களூர் பாம் பிளாஸ்ட், இன்னொன்று ட்ரக். ஏன் அவர் இதில் இன்ட்ரெஸ்ட்னா 2லேயுமே டெரர் ஆங்கிள் இருக்குன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதில் அஃப்கோர்ஸ் தட் இஸ் டெரரு. இதுலேயும் டெரர் ஆங்கிள் இருக்குன்றதுனால இதோட ப்ராக்ரஸை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம ஏற்கனவே பதிவு செய்தது போல் பெருங்குடியில் இந்த ஃபேக்ட்ரி 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. கேவுரு மாவில் போட்டு இது கேழ்வரகு மாவு பாக்கெட்டில் போட்டு இதை பண்ணுறது. திருச்சிலையும் சத்து மாவுன்னு சொல்லிட்டு திருச்சிலையும் இது நடந்திருக்கு. இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகி போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் சொல்கிறாங்களா 3500 கிலோ போயிருக்குன்னு. அந்த 3500 கிலோ பேக்கிங் இங்கே நடந்துச்சுப்பா. இதுக்கு என்னப்பா சொல்கிற? பெரிய இது மாதிரி பேசுகிறாரு ஜிவால். தெரிஞ்சா பிடிச்சிருப்போன்னு 2 வருஷமாக நடந்துட்டு. தெரிஞ்சா பிடிச்சிருப்போன்னா என்ன அர்த்தம்? என்ன பேச்சு இது? கண்டுபிடிக்கணும். யா நீ போலீஸ் வந்து மாமூலம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அங்கே பெருங்குடியில். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஏதோ சத்து மாவு வண்டி வாசலில் நிப்பாட்டுறாங்க, அதுக்காக ஏதாவது கொடுப்பா இல்லாட்டி கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்ட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. என்ஐபி தானே அங்கே பண்ணுவோம். அது
என்ஐபியை வச்சு என்ன பண்ணுறாரு மகேஷ்குமார் அகர்வால்? கள்ளச்சாரத்தை கண்டுபிடிக்காம தானே 22 பேர் சாவு விட்டார். இவர் தானே அப்பவும் ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கள்ள விட்டார்ல, 22 பேர் சாவு விட்டார்ல. இவங்கெல்லாம் எதுக்கு போலீஸ் வேலைக்கு இருக்காங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரிலங்க. இந்த போதை மருந்து கடத்தல் நவீனமாயிட்டு வருதா? சூடாபட்டுன்னு அது இதுன்னு போயிட்டு இருக்குது. யாராவது ரெண்டுத்தையும் ஒன்றா நினைப்பாங்களா? தனித்தனியாக பிரித்து இதுக்கு ஒரு ஏடிஜிபி, அது ஏன்னா ஏடிஜிபிக்கா பஞ்சம், இதுக்கு ஒரு ஏடிஜிபி அதுக்கு ஒரு ஏடிஜிபி, டிஜிபி கூட போடலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. போட்டு தனித்தனியாக பண்ணுவாங்களா? எல்லாம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி அவர்கிட்ட கொடுத்து அவர் போய் உக்காந்துக்கிட்டு கள்ளச்சாராய சாவை பற்றி கவலைப்படாமல் அதற்கு பிறகு வேகம் எடுத்துருக்கணுமா வேணாம்? இப்படியே ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முத்தலீஃப் நான். அதாவது இந்த பார் என்ஐபியில் இருந்தாலும் வேலை ரோட்டில் முனையில் கஞ்சா எடுத்துருக்கணும் பிடிக்கிறது, வேறு ஏதாவது சிந்தடிக்கிட்டு அதை கூட பண்ணலையே. கஞ்சாவுடைய ஆதிக்கம் தான் நான் பேசணும்ல, கல்லூரிகள் வரைக்கும் சாதாரணமாக இருக்குது. அதுக்கு தீர்வு நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டு இது மருத்துவ முகாம் நடத்தியே ஆகணும். அப்போ தான் அந்த பசங்களுக்கு பயம் வரும். கஞ்சா அடிக்ட்டு தெரியும் இத்தனை பசங்க அடிக்ட் ஆகிருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ணால் கட்டி தீர்வே இல்லைங்க. கல்லூரி வரைக்கும் அந்த காக்னிசன்ட்டில் விற்று மாட்டினாங்கல்ல. அதுவும் அந்த பெருங்குடி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஏரியா ஃபுல்லாக ஐடி. பாருப்பா அங்கே குடோன் ஏற்றுமதிக்கான குடோன் பகீர்னு இருக்குப்பா. இன்னொன்று அங்கே என்சிபிலேருந்து டெல்லி என்சிபிலேருந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அவனை இன்ட்ராகேட் பண்ணி பெருங்குடியில் அதை சீல் பண்ணி சோதனை பண்ணிட்டு போகிறாங்க. திருச்சியில் இருக்க குடோன் போய் சீல் பண்ணாங்க. நீங்கள் என்னதான்ப்பா ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்க? இவங்க எந்த அளவுக்கு ஆணவத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐடிவிங்க தான் போடுது, ஏடிஎம் ஐடிவிங்கும் சரவணனும். 15ஆம் தேதி தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்க. 21ஆம் தேதி இங்கே கலந்துக்கிறாரு. என்சிபி என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இவங்க யாரை முட்டாளாக்குறாங்க? என்சிபி அங்கே 15ஆம் தேதி அறிவித்த உடனேயே அந்த சர்க்குலர் எல்லா ஹெச்ஓபிஎஃப்க்கும் போயிருக்கும், எல்லா ஸ்டேட்டு ஹெச்ஓபிஎஃப் போயிருக்கும். என்சிபியுடைய அவங்களுடைய தொடர்பில் இருக்கிற என்ஐபிக்கு வந்திருக்கும். மகேஷ்குமார் அகர்வாலுக்கு சர்க்குலர் வந்திருக்குமா? வந்திருக்காதா? இருக்கும். ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு என்சிபி அனுப்பிச்சிருவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு இத்தனைக்கும் ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்பெஷலாக இங்கே அனுப்புவாங்க. அதற்கு பிறகு 6 நாள் கழித்து அவர் 21ஆம் தேதி இங்கே படவிழாவில் கலந்துக்கிறாருன்னா, படவிழாவில் அவர் மட்டும் கலந்துக்கல, சின்னவர் மனைவியோடு கலந்துக்கிறாரு. அவங்க பொது அப்படிதான் சொல்லணும். அவங்க பொது அப்படிதான் இழுப்பேன். அவங்க பொது தான் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருப்பீங்களா இல்லையா? அதை தான் கேட்குறேன் நான். அவங்க பொது பிரபலம். அந்த விழா எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விழா. அப்போ இவர் சர்க்குலரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உங்கள் ஏரியாவை சேர்ந்த உங்கள் இதை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்கிற நபர்னா அவர் 21ஆம் தேதி கூலாக கலந்துக்கிட்டு மேடையில் பேசுகிறாரு. அவர் கலந்துக்கிட்டான்னா அந்த விழாவில் அவர் பேசுகிற ஸ்டில்லாம் வந்திருக்கோம் பாருங்கள். அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க யாருன்னா? இந்த கேள்வியை ஐடிவிங்கோ இல்லை சரவணனையோ மகேஷ்குமார் அகர்வாலை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், ஹெச்ஓபிஎஃப்பை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், கமிஷனர் ராத்தோரை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், இன்டெலிஜென்ஸ் ஐஜியை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு என்சிபியை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் இருக்குதா? திருடன் அதேதான் அதான் இங்கே ஸ்டைல். அண்டு அது போக இடி என்ஐஏ எப்போ உள்ளே வருவாங்கன்றது தெரியல. இடி ப்ரொசீடிங் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். இடிக்கு என்சிபி அவங்களோட இந்த ஃபினான்ஷியல் ட்ரெயில் அவங்களுக்கு கிடைச்சது தொடர்பான தகவல்களை இடிக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஈஸியாக ரிஜிஸ்டர்ட் இருந்தால் லாஸ்ட் வீக்கே வந்துச்சு. இடி இன்வெஸ்டிகேஷன் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. பட் they'll get to the bottom of it. டெரர் ஆங்கிள் இருக்கிறதுனால nobody will be sparedன்றது தான் இது வரைக்கும் வந்து. சரி, அன்னைக்கு நடந்தல 2 இடி ரைடு, அது யார் என்ன பிரச்சனை? அது ரெண்டும் தொடர்புடையது. நவாஸ்கனி மற்றும் சென்னையில் அந்த சாய் சுக்ரன் மற்றும் கே ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் என்று இந்த 3 நிறுவனங்களிலும் நடைபெற்றது. அண்டு இந்த இதில் ரோடுக்கு நடுவில் ஸ்டிக்கர் வருதுல்ல, நடுவில் இந்த சென்டரா வெள்ளை ஒரு மாதிரி ரிஃப்ளெக்டரோட நீங்கள் இதுக்கெல்லாம் அடிக்க முடியாது. ஆமாம், அது வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். எத்தனை வண்டி போனாலும் ஒன்றா ஆகாது, அப்படியே இருக்கும். அது மாதிரி அந்த டெண்டரில் முறைகேடுகள், மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டு, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பேமெண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் வேர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் எஸ்டி கொரியர்ஸ்ன்றது ஒரு தகவல். ஸோ இது ஒரு வியாபார விஷயமாக நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் தொடர்பாக தான் இந்த சோதனைகள் வந்திருக்குன்றாங்க. 2 நாட்கள் கழித்து சென்னையில் நடந்த 2 சோதனைகளும் நேற்று மாலை தான் முடிவடைந்திருக்குது. சீசர்ஸ் எதுவும் இல்லை. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இடி ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து அக்கௌண்ட்ஸை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவுரை வழங்கி சென்றிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் கனெக்ஷனும் இல்லை, பெரிய அளவு மணி லாண்ட்ரிங்கும் இந்த சர்ச்சஸில் இன்வால்வ்ன்றது தெரிய வரல. நவாஸ்கனி சர்ச், இடி சர்ச் வாஸ் நாட் கனெக்டட் வித் ட்ரக் ஆர் எனிதிங். அவர் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்குல்ல, அதோட டிரான்சிட்டில் தான் இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் தகவல் முடிஞ்சிருச்சு. சிக்னிஃபிகன்ட் நவாஸ்கனி வீட்டில் போய் ரெடி பண்ணுறா தெரியல, என்ன பதில் சொல்கிறது. கேட்டது இது வரைக்கும் there is no predicate offense. This is a PMLA கேஸு. PMLA இல்லை, ஃபெமா
வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் அந்த இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் வந்திருக்கும். பட் தெர் இஸ் நோ ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்றது வரைக்கும் தான் இது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். பட் திங்ஸ் ஆர் ஹீட்டிங் அப். பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, இனிமேல் என்ன திமுக காலி பண்ணுறதுக்கு சர்ச்சுன்னு பண்ண வேண்டியதானே? நிச்சயமாக பண்ணுவாங்க. சரி, இதில் கவிதா அரெஸ்ட் இருக்குல்ல, வெயிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிதா சம்மன் கொடுத்த உடனே டெல்லியில் போய் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இதை போராட்டம் ஜப்பா நேற்று உண்மையிலே முத்தலிப்பு இதுதாங்க நினச்சேன் நான். ஏம்மா வாட்டி சம்மன் கொடுத்தோன்னே கூப்பிட்டுருந்தேன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு முடிச்சு பெயிலையாவது நேரம் வந்திருக்கலாம். போராட்டம் பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் வீட்டில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே. எப்படி பெயிலில் வர முடியும்? மணிஷ் சிசோடியா தான் உள்ள இருக்காரு. சேம் அதே இதில் சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூவும் டிஸ்மிஸ்டு. மணிஷ் சிசோடியா சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ்டு இல்லை, ரிவ்யூ போட்ட ரிவ்யூவும் டிஸ்மிஸ்டு. அதே கேஸ் தானே இவங்களே உள்ள தூக்கி வைக்கிறாங்க. சேம் கேஸ். அப்புறம் எப்படி வெளியே வர முடியும் ஜாமீனில்? இப்போ இவ்வளோ நாள் கிடைச்சது போனஸ். ஆமாம், அவ்வளோதான். இது எப்படி பார்க்கணுன்னா பிஆர்எஸ் இன்று பலவீனமான நிலையில் இருக்கிறது. ஆட்சியும் இல்லை, ஆட்சி இல்லை. இதுதான் சரியான இது. ஆட்சியில் இருக்கும்போது இது பண்ணியிருக்க முடியும் முத்தலீஃப்? பெருசாக அவர் இது பண்ணியிருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டுங்க. இந்திய முதல்வர்களிலேயே மோடி எதிர்ப்பை கடுமையாக காட்டியவர் அவர். வரும்போதே எங்கேயா போயிட்டாரு, வரும்போது கிளம்பி போய்ட்டு வருவார். அப்புறம் ஹோர்டிங்ஸ் பூரா ஆமாம் கோபேக் ஹோர்டிங்ஸ் இப்போ எல்லாம் பண்ணாங்க. அந்த கட்சி காலி பண்ணுவாங்கன்றாங்க முத்தலீஃப். கிட்டத்தட்ட காங்கிரஸ் பாஜகன்னு தலையெடுக்க ஆரம்பிக்கும் போதே அவர் கொஞ்சம் பிரச்சனை வந்தோம். இப்போது பிஆர்எஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் விரைவில் காங்கிரஸை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள், போயிட்டே இருக்காங்க. அவர் ரேவந்த் ரெட்டி வேலையை ஆரம்பிச்சார். அவர் கவர்மெண்ட் வந்துச்சு அப்புறம் பண்ணாமையாக இருப்பார். அது பண்ணுறாங்க. கவிதாவோட கைதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கேஸு பொய் கேஸுலாம் அதையும் சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி நல்ல வலுவான கேஸ். அது கூடுதலாக பண்ணுவாங்க இவங்க. கவிதா இன்வால்வ்ன்றதுலையும் சந்தேகம் இல்லை. பட் இதுலேருந்து நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா எந்த எல்லைக்கும் பிஜேபி போகுன்றத திமுக காரங்க புரிஞ்சுக்கணுன்ற. நீங்கள் தானே பிஎம்எல் ஆக்டு இது சட்ட நடைமுறை அதுன்னு சொல்கிறீங்க. கவிதா அரஸ்ட்டும் சட்ட நடைமுறை தான். அப்புறம் எந்த எல்லைக்கும் பிஜேபி போகும்னு சொன்னா அர்த்தம் இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டரோட டாக்டர் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம், எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணலாம். அப்போ தானே அரசியல் வருது. இப்போ அந்த அது அனுதாபமாக மாறாதா சார்? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது அரசியலுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, பழிவாங்கும் நடவடிக்கை இதெல்லாம் எடுபடாதா? அப்படிலாம் எடுபடாதா? ஏன் தோக்குறாங்க? காங்கிரஸ் பார்த்துக்கும். இல்லை அப்போ அரெஸ்ட் இல்லைல்ல, இப்போ எலெக்ஷன் அடிக்கணும். இல்லை அது மாதிரி ஒன்றும் இண்டிகேஷன் இல்லைப்பா. அவங்க போராட்டம் நடத்துனாங்க நேற்று. இன்றைக்கி ஏதோ கருப்பு தினமாவோ என்னமோ அனுசரிக்கிறாங்க. தெர் இஸ் நோ ட்ராக்ஷன். இன்னொன்று அவ்வளோ அலும்பு பண்ணிட்டாங்கப்பா அவங்க ஆட்சியில் இருந்தப்பெல்லாம். அதனால் தெர் இஸ் நோ சிம்பத்தி ஃபார் தி பார்ட்டி அண்ட் தி ஃபேமிலி. செந்தில் பாலாஜிக்கு சிம்பத்தி இருந்ததா? சொல்லுப்பா. கிட்டத்தட்ட இவங்க அந்த அவங்க ஒரு தெலுங்கானாவின் பெண் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம். தெர் இஸ் நோ சிம்பத்தி. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி இவங்க தே வில் நாட் ஸ்டாப். அங்கே தெலுங்கானாவின் முதல்வரின் மகளை கைது செய்யும் போது முதல்வரின் மகனை கைது செய்ய முடியாதா? கேட்குறேன்ப்பா. சட்டத்தில் இடம் இருக்காங்களேன்னு கேட்குறேன். பிஜேபி நினச்சா பண்ணலாம், அவ்வளோதான். பிஜேபி நினச்சா பண்ணலான்றதை விட அதற்கான வாய்ப்பை உருவாக்கி வைத்திருந்தால் சட்டபூர்வமாக உள்ளே வரும்பொழுது தடுக்கிறது கஷ்டம். மீண்டும் மீண்டும் சொல்கிறது இதுதான். பிஜேபி பொய் கேஸ் போடுமானா போடும். நீ ஏன்ப்பா போய் தொக்கா மாட்டுற? போதை மருந்து கட்டுறவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணினா பிடிக்கதான்ப்பா செய்வான். சும்மாவே பிடிக்கிறான். அப்புறம் பிடிக்க மாட்டானா? பிடிச்சிட்டு பழிவாங்க நடக்குன்னா எப்படி விடுவாங்க? வெறும் வாய் மேல்றவங்க அவளுக்கு கொடுத்த மாதிரி இதை எல்லாத்தையும் நீங்களே ஃபார்டர் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்தாலும் பழிவாங்க நடக்குன்னா எப்படி எடுபடும்? நீங்கள் விதைத்ததற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, இதே வழக்கில் சம்மனுக்கு ஆஜராக மாட்டேன்னு இன்னை வரைக்கும் பிடிவாதமாக இருக்காரு. அந்த சம்மனில் ஆஜராகாத இதுக்கான அந்த பிரிவுக்கு கோர்ட்டு இது பண்ணதுக்கு கோர்ட்டு சம்மன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கோர்ட்டு ஜாமீன் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் போய் இன்னைக்கு இது இப்போ இடி ஃப்ரெஷ் சம்மன் கொடுக்கும். சரி, அவர் திருப்பி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிரச்சாரம் இருக்குது, நல்லா வர முடியாதுன்னு சொல்லுவார். நீங்கள் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கீங்க, அப்போ கூட நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாமா? அப்படி தானே சொல்லி இவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருந்தார். திருப்பியும் வரமாட்டார். என்னென்னா தெலுங்கானாவில் வீடு பூந்து கவிதாவை தூக்கின்னு போன மாதிரி எளிதாக டெல்லியில் கேஜ்ரிவாலை கைது பண்ண முடியாது. இவ்வளோதான் இஷ்யூ. பண்ணால் என்ன சார் ஆகும்? மாதத்தில் ஒரு 2000 பேரை கூட்டுவாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுங்க. அதுக்கு யோசிச்சுக்கிட்டு தான்ப்பா தயங்குறாங்க. ஏன் இப்போ போய் நள்ளிரவில் உள்ளே பூந்து தூக்கிட முடியாதா? அவரு 6 சம்மனுக்கு வரல. சிதம்பரம் போனாங்களே, செவ்வறு ஏறி போச்சு. சிதம்பரத்து ஞாபகம் இருக்கு. இப்போ தாங்க மறந்துட்டாங்க. 3-4 வருஷம் ஆச்சு, மறந்து போச்சு. இப்படி ஏறி குச்சி போனாங்க, அப்படி ஏறி குச்சி போனாங்க. பண்ணலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு மாதிரியான இது ஆரம்பிக்கல. கேஜ்ரிவாலுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும்ல. 7 சீட்டு தொடச்சிடும் பாஜக. டெல்லியில் எப்படின்னா அசம்பிளிக்கு ஆம் ஆத்மி போட்டு ஜனங்க எம்பி சீட்டுக்கு பிஜேபிக்கு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும். ஆமாம், இது பண்ணுன மீறி பண்ணுன. ஏற்கனவே காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் அலையன்ஸ் ஃபார்ம்டு.
புரியுதா? காங்கிரஸ் 3 அவங்க 4ன்னு நினைக்கிறேன். இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் they'll think twice. இது ஒன்று. ஆஃப்டர் எலெக்ஷனு இருக்கு. எஸ் அது ஒன்று. அரெஸ்ட் இருக்கு. சரி, இப்போ இதே இடி ரைடு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இங்கே ஜாஃபர் சாதிக் விவகாரம், மணலில் கூட நீங்கள் வேறு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இடி ரைடு ஸ்பீடாக போகுதுன்னு. இங்கே இந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் டைம்லேயே என்னென்ன பிரச்சனைகள் வர 100% பண்ணுவாங்க. பிரச்சனைகள் வரத்தான் போகிறது. மணல் விசாரணைக்கு இப்போ இந்த கலெக்டர் சம்மனுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த ரிவ்யூ பெட்டிஷன் இன்னும் ஹியரிங்க்கு வரல. கலெக்டர்ஸை சம்மன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருந்தா கூட சம்மன் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆர்டர் தானே. ரிவ்யூ பெண்டிங்காக தானே இருக்குது. ஸ்டே ஒன்றும் கொடுக்கலையே. ரிவ்யூவில் எங்கே ஸ்டே கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு ரிவ்யூ போட்டிருக்கோம், வரமாட்டோன்னு சொன்னோன்னா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை, கைது செய்கிறோன்னு கைது செஞ்சுட்டாங்க கலெக்டர். எது வேணாலும் பண்ணுவாங்க. பிஜேபியோட திட்டத்தை சொல்லிடுறேன். கூட்டணி அமையல, நம்ம நினச்ச மாதிரி 18% வாக்கும் வராது போல இருக்கு. ரொம்ப காண்டாத்திட்டு இருக்கு. அவங்க எங்க நினைச்சாங்க? மீடியாக்கள் தான் நினைக்குது. அவங்களுக்கு தெரியும், மோடிக்கு தெரியாதா? அண்டு பிஜேபிக்கு உதவும் வகையில் எல்லா ஏஜென்சியையும் திமுகக்கு எதிராக பயன்படுத்துறதுன்னு கொள்கை அளவில் முடிவெடுத்துட்டாங்க. அவ்வளோதான். எந்த கேஸு எதில் வருவாங்கன்னா தெரிலப்பா. அக்ரெசிவாக அடிக்க போகிறாங்க. இவ்வளோ ரணகாலத்துலேயும் இவங்க எலக்ட்ரல் பாண்டை வச்சுக்கிட்டு இன்னும் இறங்கி அடிக்கிறாங்க பிஜேபியை. என்ன தைரியம்? எங்கள் ஒரு ஐடியா இருக்கணுங்க. நம்ம தானே இதிலேயே பேசணுமேங்க. மந்திரி ஒன்று பேசிகிட்டு இருக்காரு, அரசியல் தலைமை புதிய கல்விக் கொள்கை ஆபத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கு. சீஃப் செக்ரட்டரி இப்படி லெட்டர் எழுதுறாரு. சீஃப் செக்ரட்டரி இப்படி லெட்டர் எழுதி வெளியில் வந்ததுனால தானேங்க மகேஷ் வந்து இதை எதிர்ப்புன்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் இப்போ நம்ம பேசும்போது இப்போ பேசணும். மகேஷ்க்கு தெரியாதா? மகேஷ்க்கு தெரியாமல் அங்கே சிஎஸ் டெல்லி கடிதம் எழுதுவார், ஃபைல் மினிஸ்டருக்கு போகாது. அது மாதிரி தான் மற்றதையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 730 கால்நடை மருத்துவர்கள் பணி உருவாக்கப்படுகிறது. உருவாக்கி அது ஏன் உருவாக்கி அதுக்கு தேர்வு நடத்துகிறாங்கன்னா 10A1 கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன். 10A1ன்ட்டு கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது. 10A1 அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னை டக்குன்னு வந்து டெம்பரரியாக நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அரசு ஊழியர்களைப் போலவே எல்லா சம்பளம் எல்லாம் உண்டு. ஆனால் எப்போ வேணால் நிற்கலாம். எப்போ வேணாலும் நிற்கலாம். வேக்கன்சி இல்லை நாளையிலேருந்து. ஆனால் அதுக்கு வேக்கன்சி எடுக்கும் போது இவங்களுக்கு உரிமை ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும். 50 மார்க் தர்றாங்க. ஸோ இது என்ன பண்ணுது? ஸோ இவங்க இந்த மாதிரி 10A1 ஊர்காவல் படை மாதிரி அதே தாங்க. 10A1ல் 650 டாக்டர்ஸ் 10A1ல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சில பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து புதுசாக ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிசி மூலமாக கால்நடை மருத்துவர்களுக்கான பணியை கால் ஃபார் பண்ண உடனே இந்த 10A1லாம் போயிட்டு நாங்கள் 650 பேர் இங்கே இருக்கோம், எங்களுக்கு தான் நீங்கள் முதல்ல வேலை கொடுக்கணும், எங்களை எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎன்பிசியில் எடுங்க. டிஎன்பிசி அதே எழுதிட்டு வாங்க எழுதிட்டு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் போது 10 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது. உயர்நீதிமன்றம் போது உயர்நீதிமன்றத்துலேருந்து உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் அவங்களும் வேணால் எக்ஸாம் எழுதிட்டோம், அவங்களெல்லாம் பர்மனெண்ட் பண்ண முடியாது, எக்ஸாமு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும், டெம்பரரி அப்பாயின்மெண்ட் பேரே அதுக்கு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ண உடனே இதில் 650 10A1 டாக்டர்ஸில் 250 பேர் செலக்ட் ஆகிடுறாங்க. 400 பேர் செலக்ட் ஆகல. 400 பேர் இன்னும் 10A1 டெம்பரரியாக இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டா? இந்த நேரத்தில் இந்த டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி வந்தாங்கல்ல, இவங்களையெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டு வசூல் பண்ணுகிறார். எதுக்கு? எப்போ சொந்த ஊர் சார்? எனக்கு சிவகாசி. அங்கே போட்டுருவேன். அதுதான் அவர் வாங்க. கன்னியாகுமரியா சென்னை? அதுதான். அதுக்கு நான் கேட்டேன், ஏங்க அவர் டாக்டரு டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி வந்திருக்கிறான், அப்பாயின்மெண்ட்டு உண்டு, கன்ஃபார்ம் யாரும் தடுக்க முடியாது, எதுக்குங்க போய் காசு கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் இப்போ திருவள்ளூர் வந்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போடுவாங்க சார், வெட்டினரி மாட்டு டாக்டராக கன்னியாகுமரியில் போயிருந்தீங்கன்னா எப்போ சார் திரும்பி வருது? அதுக்குன்னு கேட்குற காசை கொடுத்துட்டு போனோன்னா இங்கேயே கிடச்சிடும், சொந்த ஊர்லேயே க்ளோசிங் போடணும்னு இது போடுறாங்க. ரைட்டா? இது ஒரு புறம். கால்நடை பராமரிப்புத்துறையின் செயலர் திரு மங்கத்ராம் சர்மா ஏஎஸ், ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆன ஒரு 400 10A1 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு அவர் தனியாக வசூல் பண்ணுறாரு. கரெக்டுப்பா? கரெக்டாக சொல்கிறீங்க. வசூல் தானே காலங்காலமாக தான் நடக்குது. வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், உனக்கு ஊஸ்டிங் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுறாரு. என்ன இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா, திருவள்ளூரில் ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லு, தாலுக்கு பேர் சொல்லு. திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டி கால்நடை மருத்துவர் பணியிடம் ஒன்று இருக்குது. ரைட்டா?
இப்போது ஒருத்தன் நான் வந்து டிஎன்பிசி செலெக்ஷன் நான் கும்மிடி பூண்டி வேணும்னு கேட்குறேன். நான் போய் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணனை பார்த்து 10 லட்ச ரூபா கொடுத்து சார் எனக்கு கும்மிடி பூண்டி வேணும்னு நான் சொல்லிடுறேன். அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் 10 ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே 10 லட்ச ரூபா மங்கத்ராம் சர்மா செக்ரட்டரிக்கு கொடுத்து அவன் சார் எனக்கு யூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்கன்றான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரே பதவிக்கு அந்த கும்மிடிப்பூண்டி கால்நடை மருத்துவர் பதவிக்கு டிஎன்பிசி காரன்ட்டு மந்திரி 10 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. அங்கே 10 ஒன்றா இருக்கிறவன்ட்டு உன யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு மங்கத்ராம் சர்மா 10 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. 10 தான் ஜெயிப்பான். இல்லை கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன். என்ன ஆச்சுன்னா இப்போ என்ன நடக்குதுன்றதையும் சொல்லிடுறேன். என்னப்பாச்சு சார் கும்மிடிப்பூண்டில் 10 ஒன்று இருக்காரு. சரி, அப்புறம் இவன்ட்டு கூப்பிட்டு உனக்கு போஸ்டிங் போட முடியாது யார் டிஎன்பிசி வேற எங்கேயாவது வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எங்கே 10 ஒன்றும் இல்லாமல் வேக்கன்சி கிளியராக இருக்கும் அங்கே மட்டும் டிஎன்பிசியில் செலக்ட் ஆனவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதாங்க உடன்பாடு. டிஎன்பிசியில் வந்து ஒற்றுமையில் ஒற்றுமை. டிஎன்பிசியில் 300 பேர் செலக்ட் ஆயிருந்தால் 300 பேருக்கு போஸ்டிங் ஆர்டர் போடுறது தானேப்பா. வேறு எதாவது பண்ண முடியுமா? எப்படி பண்ணுறாங்களாம்? ஃபஸ்ட்டு 50 பேர் யார் யாருக்கெல்லாம் எங்கேன்னு கேட்கணும் அதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்போ நடந்துகிட்ருக்கான். அண்டு கால்நடை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பவர் டாக்டர் ராம் பிரபு. அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணனோட டெக்னிக்கல் பிஏ. உங்களுக்கு எதுக்காவது வந்து தெரிஞ்ச டாக்டர் வந்து போஸ்டிங் வாங்கணும்னா நீங்கள் இந்த டாக்டர் ராம் பிரபு அணுகுனீங்கன்னா அவர் மந்திரிட்ட பேசி அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. சொல்கிறாங்க சார் ராம் பிரபு தான் சார் பிஏ, அவர் இல்லாமல் எந்த போஸ்டிங்கும் இதில் நடக்காதுன்னு 4 பேர் தெரிஞ்சால் துட்டு இருக்காமல் போய் கொடுக்குறான். அப்போ நீ என்ன வெட்டினரி டாக்டரா நீ ஏன் கேட்குற? சம்மந்தமே இல்லை. சம்மந்தப்பட்டவங்க கேட்டாங்கன்னா மார்க்கெட்டிங் ஆகிட்டு மாதிரி 4 பேர் பார்ப்பாங்க நம்ம வீடியோவை. அப்போ ராம் பிரபு போய் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா திக்கி தெரியாமல் எங்கேயாவது துட்டை குத்தி ஏமாந்துடாது. கண்ட இடத்துல போய் கொடுக்காதப்பா. அவருக்கு ஒரே ஆள். அவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் ராம் பிரபு, அஃபிஷியல் பிஏ வேற என்ன வேணும்? அங்கே கொடுத்தா வேலை அங்கே கொடுங்க. கண்ட இடத்துல வந்து இந்த வட்டம் கிட்டன்ட்டு எங்கேயாவது போய் கொடுத்து துட்டு கொடுத்தோன்னா துட்டு வராது. கண்டவங்கிட்ட கொடுக்காது. அவர் அஃபிஷியல் பிஏ. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிடுறோம், உதவி செய்கிறாங்க நம்ம. அதான் மார்க்கெட்டிங். சரி கொடுங்க. நீதிமன்றத்தில் எப்படி சந்திரசூட்டோ அந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஆனந்த வெங்கடேஷ் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகள். அந்த போக்சோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், லவ் பண்ணவனெல்லாம் பிடிச்சி தூக்கி போக்சோவில் போட்டாங்க. அதெல்லாம் அவர் தான் வந்து நெறிப்படுத்தினார். இல்லாட்டி இன்றைக்கி லவ் பண்ணுறவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல இதை கொடுத்தவர். நேற்று உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் சொல்லுங்கள், நெறியாளர் கேள்வி கேட்குறாரு. அவர் மேலே எப்படி டெஃபர்மேஷன் போடுவீங்க? ஒருத்தர் கருத்து சொல்கிறார் விருந்தினர்னா அது ஓகே, நெறியாளரை எப்படி நீ வழக்கில் சேர்த்து கேஸ் போடுவீங்க அப்படின்றதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு கேள்வி. அந்த வழக்கோட பின்னணியை சொல்லிடுறேன் முத்தலீஃப். இந்த ஜி ஸ்கொயர் பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். சுற்றி வந்துட்டு இருக்காங்க. என்ன பேசுகிற வேலைக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இவனை லாக் பண்ணணும், காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போகிறது இயல்பு, புரிஞ்சுக்க முடியுது. நான் ஆதன் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். ஆங்கர் வந்து மாதேஷ் மேலே சேர்த்து டெஃபர்மேஷனுங்க. அவர் கேள்வியே கேட்க மாட்டார். நான் தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏதாவது அப்படி இப்படி மடைமாற்றம் வேலை பண்ணுவார். டெஃபர்மேஷன் போட்டு விட்டாங்க. மாதேஸ்வரன் A2, நான் A1. எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கு இந்த அவதூறு வழக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த வழக்கு வர்ற அன்றைக்கி தான் போய் எக்மோரில் அதில் அப்பியர் ஆகிட்டு தான் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சேன். மறுபடியும் ஜி ஸ்கொயர் ஆமாம் பெருசாக போட்டு பேசுனீங்களா? வச்ச உடனே நேற்று மாதேஷ் வந்து இதை குவாஷ் பண்ணணுன்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி வரும்போது இன்ட்ரி மார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இவர் ஆங்கரு கேள்வி கேட்டதுக்கெல்லாம் அவதூறு வழக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் 19(1)A பிரிவு, அந்த பேச்சுரிமைன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டாரு. என்னோட ஸ்டே பின்னாடி போகும், அதை சொல்கிறேன். இங்கே இந்த இவருக்கு பாலாவுக்கு கோபம் என்னென்னா, இந்த ஜி ஸ்கொயர் பாலாவுக்கு கோபம் என்னென்னா, எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் உழைப்பால் உயர்ந்த உத்தமன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி உழைப்பால் உயர்ந்தாருன்றதை சொல்கிறேன். விஜி பன்னீர்தாஸா அது மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. 2019 சரவணா ஸ்டோர் சம்மந்தமாக ஒரு ரைடு நடந்துச்சு, ஞாபகம் இருக்காப்பா? 2019 10 நாள் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? காரில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க, வழியில் பிடிச்சாங்கலாம் ஒரு பேச்சு வந்துச்சு. 2019 சரவணா ஸ்டோர்ஸு இது மாதிரி நிறைய இடத்துல நடந்துச்சு. அப்போது இந்த சரவணா ஸ்டோர்ஸில் போய் இந்த சோதனைகள்லாம் நடத்தும்போது தான் அவர்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், ஜி ஸ்கொயர் இவங்களுக்கு லேண்ட் வாங்கி கொடுத்துருக்கு சரவணா ஸ்டோர்ஸுக்கு. எந்த சரவணா? லெஜெண்ட். 2019 தேர்தலுக்கு முன்பாக லெஜெண்ட் சரவணா. டிரான்சாக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 200 கோடி.
37 லட்சம் லாஸ் அப்படின்னு எது அவங்க தான். அதாங்க 37 லட்சம் லாஸு, 3 கோடி லாஸு. அது கணக்கில் காட்டுறது. இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து 200 கோடி கேஷாக வாங்கியிருக்காங்க முத்தலீஃப். will you believe this? அதுதான் 200 கோடி கேஷு. 200 கோடி கேஷை வாங்கி லேண்ட் ஓனர்ஸு தனித்தனியாக தானே இருக்கும். ஒரு அந்த 200 கோடி இங்கேருந்து வாங்கினீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் ஒரு 300 பேர் கூட இருப்பாங்க. ஒரு 1/2 ஏக்கர் ஒருத்தன் வச்சுருப்பான், 3 ஏக்கர் ஒன்று. நான் வாங்குறது 50 லட்சம் 40 லட்சம் 30 லட்சம் நான் தனித்தனியாக வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 கோடியை மொத்தமாக அங்கே வாங்கி இந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு பூரா பிரித்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு 4 மாதம் 5 மாதம் கேப் இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸ் பணம் கொடுத்து லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 5 மாதம் கேப் இருக்குது. இந்த கேப்பில் நீங்கள் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு 2019 மக்களவை தேர்தலுக்கு திமுகவுக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. சம்மந்தமே இல்லை சொன்னார் சொன்னீங்க. சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே தான் வர்றேன். ரைட்டா? பிடிச்சிட்றாங்க. ஐடி லெஜெண்டு சரவணா மற்றும் செல்வரத்னம் 2 பேர் வாங்குறாங்க. சரி, இப்போ சம்மந்தம் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருந்தார்ல, இதில் இவர் கூட சேர்ந்து இந்த லேண்டை வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர் கார்த்தி. ஆமாம், அது அப்போ எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம ஆஃபீஸுக்கு ஒருத்தர் புகார் எடுத்துகிட்டு வந்தார்ல, அதாவது அவர் இடம் மட்டும் சுற்றி அந்த பாதையை வந்து எப்படிலாம் இந்த டீம்லாம் மிரட்டி வாங்கினாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 200 கோடி லெஜெண்டுக்கிட்டேருந்து வாங்கி இதில் நடுவில் ஐஸ்வரி கணேஷ் பேர்லாம் வருது. ஐஸ்வரி கணேஷ்லேருந்து கேஷ் ஃபுல்லாக கேஷ் ட்ரான்சாக்ஷன். 1 ரூபா 2 ரூபாங்க 200 கோடி கேஷ்னா யோசிச்சு பாருங்க. கேஷ் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டா அதுக்கு ஃபைனும் இதுவுமே பயங்கரமாக. இதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஐடி கட்டாத பணமாக இருக்கும், அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட உடனே இங்கே வந்து செட்டில்மெண்ட் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த செட்டில்மெண்ட் கமிஷனில் இன்கம் டேக்ஸாக பிடிக்கிறதுக்கு முன்னாடி சார் உங்களை ஏமாற்றி நான் இவ்வளோ அசிஸ்டன்ட் சார்னு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் கமிஷன். அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா போய் ஆமாம் சார் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இது உண்மை, அதுக்கு வரி கட்டிடுறேன்னு சொன்னேன்னா நாமினலாக ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த செட்டில்மெண்ட் கமிஷன் தீர்ப்பாயம் போல் அது ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவின்படி நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்கள் மேலே ஃபர்தராக வழக்கு தொடுக்க மாட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜி ஸ்கொயர் போய் அவங்கக்கிட்ட என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, ஜி ஸ்கொயர் பாலா மட்டும் இல்லாமல் ஜி ஸ்கொயர் நிறுவனம், அண்ணா நகர் கார்த்திகே, ஸ்ரீஜித் யார் பாலாவோட மைத்துனர், அப்புறம் ராமஜெயம், இவங்க 4 பேர் போய் எங்களுக்கு இந்த வருஷம் குறிப்பாக 2019-20 போய் அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நான் ஒரிஜினலாக ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டின் படி என்னோட இன்கம் வந்து 3,65,00,000 நான் ஃபைல் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த 3,65,00,000 போக 8,30,00,000 அந்த பீரியடில் எனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு அண்ணா நகர் கார்த்திக்கு. அதே போல் இவர் பாலாவோட மைத்துனர் சொல்கிறது, நான் 2019-20 எனக்கு வருமானமே இல்லைன்னு நான் நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த பீரியடில் 1,44,00,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்ததுக்கெலாம் நான் பணம் கட்டிடுறேன்னு சொன்னோன்னே செட்டில்மெண்ட் கமிஷன் இதை ஏற்றுக்கொண்டு சரி இவ்வளோ பணத்தை கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 200 கோடி செல்வரத்னத்தை சரவணா லெஜெண்டுக்கிட்டேருந்து வாங்கி இதை லேண்ட் ஓனர்ஸ்க்கு பிரித்து கொடுத்து வாங்கிட்டேன். இந்த 2 டிரான்சாக்ஷனையும் பண்ணதில் எனக்கு 6% இன்கம் வந்திருக்கு. ஸோ அந்த 200 கோடியில் 6% 12 கோடி ஏதோ சம்திங் இதை நான் கட்டுறேன் அப்படின்னு பாலா சொல்லும்போது செட்டில்மெண்ட் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 6% இல்லை 8% உனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே 8% கட்டுறேன்ட்டு கட்டிடுறாங்க. 8% ப்ளஸ் அபராதம் போடுவாங்க. அபராதம் போடல, அதுதான் செட்டில்மெண்ட் கமிஷன். அப்படி சொல்லிட்டு இதுலேயே வந்து கடைசியில் இந்த உத்தரவில் என்ன போடுவாங்கன்னா, நீங்களாக வந்து கட்டியதால் உங்களுக்கு ப்ராசிக்யூஷன் அண்ட் பெனல்ட்டியிலிருந்து விதிவிலக்கு அளிக்கிறோம். அதே நேரத்தில் இப்போது கொடுத்துள்ள இந்த இம்யூனிட்டி ப்ராசிக்யூஷன்லேருந்து இம்யூனிட்டின்றது நீங்கள் ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தீங்கன்னு தெரிய வந்தால் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்காமல் இந்த இம்யூனிட்டியை விட்ரா பண்ணுவோம். அப்போ தான் வரும் அந்த பிரச்சனைலாம், எல்லாமே வரும். 8 வரப்போகுது. இந்த சப்ரஸ் பண்ணியிருக்காரு, மறைச்சிட்டாரு, இன்கம் சப்ரஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் தான் 5-6 வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் B2B பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அதாவது சரவணா ஸ்டோர்ஸுக்கு ஒரு லேண்டு வேணும், பாலா 50 பேர்கிட்டேருந்து இதை வாங்கி மொத்தமாக விற்று அதில் ஒரு 10% கமிஷன் வச்சுக்கிறார். இது B2B பிஸ்னஸ். இப்போ ரீட்டைலில் வந்து தான் மாட்டிகிட்டு இருக்காரு. B2B பிஸ்னஸ்லேயே 200 கோடிக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ண ஒருத்தன், நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் நீ பண்ணும்போது என்னென்ன பண்ணுன்றது தான் தேனிக்கிட்டு வரிசையாக நாவல் ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறோம்ல, இது தெரியும். இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இவர் கூட அண்ணா நகர் கார்த்திகோட சேர்ந்து செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு நீ இந்த கவர்மெண்ட்டை ஏமாற்றி பணம் கட்டிட்டு யோக்கிய மாதிரி வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுற, நீ நியாயமான சந்தேகத்தை தாங்க கேட்குறான். எப்படிப்பா நீ 2020 தெரியாது யாருக்கும் தெரியும், இது வரைக்கும் வெளில வரல. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே இப்போதான் பேசுறீங்க. ஆமாம்,
எதுக்கு எங்கேயும் பேசலை, இது ஃப்ரெஷ் டாக்குமெண்ட். இது 3 பேர் கட்டிட்டாங்கன்ட்டு இங்க பாருங்க, 3 பேர் கட்டியிருக்காங்கன்னு இவர் அண்ணா கார்த்திக் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு கோர்ட்டில் அவரோட பிளைண்ட் எல்லாம் அஃபிடவிட்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எங்களை சம்மந்தப்படுத்துகிறாங்க. நாங்கள் உழைப்பால் உயர்ந்த நிறுவனம், இத்தனை பேருக்கு லேண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அவ்வளோ யோக்கியனா நீ இப்படி பண்ணிட்டு இல்லை. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஆங்கர் மேலேயும் கேஸ் போட்டதோட நோக்கம் என்ன முத்தலீஃப்? இப்போ நீங்கள் வந்து தைரியமாக பேசுவீங்க, பண்ணுவீங்க. உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாதானே நீங்கள் பண்ணுவீங்க. அதனால ஆங்கர் மேலேயும் போகிறோம். அப்போ உங்க நோக்கம் என்ன? உங்களை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்றது தானேங்க. வேற என்ன, செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? சின்னதாக எழுதுனால அதே தான் பண்ணுவார். உங்கள் மேலே கேஸ் போடுன்னு சொல்லிட்டே போடுவார். சேம் அதே தான் இவங்க பண்ணுறது. அது எப்படிங்க ஒரு டெமோக்ரஸியில் நீங்கள் 1000 தப்பு பண்ணுவீங்க, யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் அடாவடித்தனம் இல்லையா? ஆணவம் இல்லையா? அது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீதிமன்றம் ஒரு நல்ல அவருக்கு தடை விதிச்சு நம்ம வழக்கு விசாரணை அடுத்த வாரம் வரும். நீ போடு, எத்தனை கேஸ் வேணாலும் போடு. அதாவது நீ வந்து திருட்டுத்தனம் பண்ணுவ. சரி, இதெல்லாம் போட்டு ஒரு தரத்தில் எல்லாமே இல்லை, அவங்க தான் தப்பாக போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு கேஸை போட்டு நான் இவ்வளோ வழக்கு செலவு பண்ணியிருக்கேன், இவங்களால இது ஆகிருக்குது, நான் கருத்துரிமை இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரும்போது என் மேலே வழக்கெல்லாம் போட்டு இவ்வளோ என்னை செலவு பண்ண வச்சுருக்காங்க, அதெல்லாம் எனக்கு வந்து அந்த பெட்டிஷன்லேயே ஆர்கியூ பண்ணலாம். கேஸ் எப்போ அந்த பெட்டிஷனில் தீர்ப்பு வருதில்ல. இப்போ அவதூறு வழக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ நான் என் தரப்பு ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பேன். இந்த பாருங்கள், இவர் சொல்கிறது முழுக்க போய் நான் சொன்னது உண்மைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. நான் 4 வருஷமாக கோர்ட்டுக்கு வந்திருக்கேன், வழக்கறிஞருக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்கேன், எல்லா துட்டையும் கொடுக்க சொல்லுங்கன்னா காஸ்ட்னு போட்டு அவார்ட் பண்ணுவாங்க. மன உளைச்சல் சேர்த்து டெஃபமேஷன் கேசஸில் பல நேரங்களில் அவார்டும் ஆகுது. அவார்டும் ஆகுது. இந்த கேஸ் முடியும் போது G2 கம்பெனி இருக்கணும்ல, இருந்தால் தானே நீ நாளைக்கு வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுவேன். அப்போ பார்த்துக்கலாம். அந்த ஆட்டிடியூடை பாருங்கள். நான் பேசுகிறேன், நீங்கள் என் மேலே வழக்கு போடுறத நான் உங்களை பற்றி பேசுகிறேன், நீங்கள் என் மேலே வழக்கு போடுறீங்க, தட் இஸ் ஓகே ஃபைன். ஆங்கர் என்னையா பண்ணா? அதுதான், இதை தான் நான் சொல்கிறேன், கழுத்தை நெருக்கிற வேலை. யாரும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கக்கூடாது. பத்திரை சுதந்திரத்துக்கு எதிரான இது எக்ஸாக்டாக போட்டிருக்காரு. குரல் வலையை நெரிக்கும் செயல். இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் இருந்தாலும் ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் அவர் கொடுத்துருக்காரு. எவ்வளவு ஆணவம் இருந்துச்சுன்னா நீ ஆங்கர் மேலே போட்டு நீங்கள் சொல்கிறது தான் பயமுறுத்துற வேலை. இப்போது அந்த ஆங்கர் மேலே போட்டிங்கன்னா வேறு எந்த சேனலும் இது சம்மந்தமாக பேச மாட்டாங்க. வருவான், வேறு ஏதாவது கேட்பான், அவங்கள பற்றி கேட்க மாட்டான். சார் நீங்கள் பேசினாலும் அதை கட் பண்ணுவோம். சரி, எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லா அடாவடிக்கும் சேர்ந்து முடிவு வரும். இந்த போதையிலேயே அப்படிதானே ஆனந்த விகடன் ஆரம்பிச்சதே அப்படிதானே. ஆனந்த விகடன்ல கேட்டை திறந்து விடுற வரைக்கும் எஃப்ஐஆர். ஆமா அவனுக்கு என்ன தெரியும்? அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எம்டி உடைய ஒய்ஃபுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது எதுக்கு கொண்டு வந்தாங்க? நான் அப்போ என்ன தொட்டேன்னா உன் வீட்டில் உன் ஒய்ஃப் வரைக்கும் நான் இது பண்ணேன். அதுவும் எம்டி ஒய்ஃப் வரைக்கும் கொஞ்சம் நெஞ்சமா இது. அதுக்கு இந்த போலீஸ் அதிகாரிகள் உடந்தையாக போனாங்க. அவர் அதே மாதிரி விகடன் குரூப் மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறாங்க. விகடன் அப்படி போட்டு எஃப்ஐஆர் போட்டு எம்டி ஃபேமிலி பேர்லாம் எஃப்ஐஆரில் வந்துருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு விகடன் நடத்திய விழாக்களில் G2 விளம்பரம் பெரிய விளம்பரம் வந்துச்சு. இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பாரு, ஒரு ஸ்டோரி வந்திருக்கா? வராது. என்கிட்ட லாபம். ஆமாம், விளம்பரம் நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஒரு G2 என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதே மாதிரி நானும் உனக்கு விளம்பரம் தரேன், இல்லை வேறு ஏதாவது தரேன், பேசாதேன்னா விகடன் பண்ணலாம், நான் ஏன் பண்ணதா? அவ்வளோ யோக்கியமாக தொழில் பண்ணிகிட்ருக்க. இப்போ இந்த விவகாரம் வெளியில் வர்றது கூட நீங்கள் தேடி ஏற்றுக்க மாட்டீங்க, உங்களை தேடி வந்திருக்கோம். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை, சொல்கிறேன், உண்மைகள் வந்து சொல்கிறவங்க பயப்படுறவங்க குரல் வலையை நெரிக்கும் பொழுது யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பேச வேண்டும் என்று சொல்லியவர் என்னிடம் சொன்னது, செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு போகலன்னா ஏகப்பட்ட பெனால்ட்டி வரும். கரெக்டுங்களா? ஆமாம், நான் தான் சொன்னேன் 200% வரைக்கும் வரும். ஆமாம், நீ சொன்னது கரெக்டு, 200% தான். இதில் சம்மந்தப்பட்டிருக்குது ஒன்று திமுக நிறுவனம், இன்னொன்று திமுக எம்எல்ஏவோட மகன். ரைட்டா? இதை பெனால்ட்டி தானே போட்டுக்கணும். பிஜேபி கவர்மெண்ட் ஏன் செட்டில்மெண்ட் கமிஷனில் போய் இதை முடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது? திமுகவும் பிஜேபியும் ரகசிய கூட்டணி நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்கான ஆதாரம் தான் இதுன்னு தான் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. மேலே பாருங்கள், இது படிங்க, இதுலேருந்து படிங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் டிஎம்கே அண்ட் சென்ட்ரல் பிஜேபி. இப்படி சொல்லி தான் நமக்கு இந்த தகவல் வந்துச்சு. இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு குறவு தெரியும். என்ன சொல்லிட்டு பாருங்க, இதை பீனலைஸ் பண்ணணும். அவன் ஏமாத்திருக்கேன், 200 கோடி கேஷில் இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். சரி, இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த இதெல்லாம் பண்ணுறது. இன்றைக்கி முதல்வர் பேசியிருக்காரு, அதிமுக பாஜக கள்ள உறவை வெளிக்கொண்டு வருவோம், அதற்கு திராவிட மாடல் அரசு எங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு தான் இதை இது பண்ணுன்றாங்க. அவர் சொல்லட்டும். இந்த நிகழ்ச்சியிலேயே கல்விக் கொள்கை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது பேசணும்ல.
மேடையில் எதிர்த்துக்கிட்டு இங்கே உங்கள் சீஃப் செக்ரட்டரி தான் லெட்டர் எழுதுறாரு, நாங்கள் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கோன்ற லெட்டர் எழுதுறாரு. இதில் பார்த்தா செட்டில்மெண்ட் கமிஷனு திமுக எம்எல்ஏவோட பிள்ளையோட அஃபென்ஸை செட்டில் பண்ணுது, திமுகக்கு ஆதரவான நிறுவனத்தோட அஃபென்ஸை செட்டில் பண்ணிவிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆக்சுவலி பெனால்ட்டி போட்டு ப்ராசிக்யூட் பண்ணணுங்க. அது பண்ணதுன்ட்டு ஒரு சொல்கிறது மாதிரி ரகசிய உறவு யாருக்கு இருக்குன்றது போக போக தெரிஞ்சிடும். முத்தலிஃப் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், இன்றைக்கி எலெக்ஷன் டேட் வந்துடும், வந்த உடனே கிடக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க வச்சுக்கோங்க, இன்னையிலேருந்து வருகின்ற நடைமுறைகள் கொஞ்சம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். என்னென்னா அரசுடைய அதிகாரம், மணி டிரான்சாக்ஷன், நாளைக்கு இவங்க வேற ஒரு விவகாரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகாரத்தை பழைய அதிகாரத்தை செலுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம், அதிகாரிகளுடைய பவர். எளிமையாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், இன்று முதல் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை தேர்தல் ஆணையம் தான் கடவுள். அதிகாரிகள் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் சென்ட்ரல்லையும் எல்லா இடத்துலையும். த பவர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அன்பிரிடில்ட். எனக்கு தெரிந்தவர் ஐஏஎஸ் அதிகாரி வந்து இது பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் ரோட்டில் பைக்கில் போயிட்டுருக்கீங்கன்னா வைங்க சங்கர், நான் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்தேன்னா நிறுத்தி உன் பைக்கை சீஸ் பண்ணலாமா? எப்படிங்க அப்படி சீஸ் பண்ணுவீன்னு கேட்டால், இன்னொரு இடத்துல தேர்தல் நடத்துறதுக்காக அவசரமாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அப்போது அந்த தேர்தலை நடத்துறதுக்காக உங்கள் பைக்கை பறிமுதல் செய்கிற அதிகாரத்தை எனக்கு சட்டம் கொடுக்குது. அந்த அளவுக்கு. எஸ். சரி, இப்போ முதல்வரோ இல்லை ஒரு அமைச்சரோ அவர் வாகனத்தில் பணம் எடுத்துகிட்டு போகிறாரு, நிறுத்தி சீஸ் பண்ணலாம், வண்டியை சீஸ் பண்ணலாம், வண்டியை சீஸ் பண்ணலாம். தே கேன் செக் எனி வெஹிக்கிள். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும்ல, வந்துச்சுன்னா அந்த மொமெண்ட்டில் இருந்து தி என்டையர் பவர் கோஸ் டு எலெக்ஷன் கமிஷன். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்லலாம் தொடர்புகள் வந்துடும்ல? வந்துடும். அவங்க நம்மளை தொடர்பு கொள்வாங்க. சொல்கிறேன்னா நமக்கு ஏராளமான ஃபோன் கால் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இங்கேருந்து ஒரு 50 லட்சத்தை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்கண்ணே, இந்த காரில் போகுதுன்னு வரும். இந்த முறை இந்த தகவல்கள் மற்ற இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி தமிழ்நாட்டில் மணி மூமெண்ட்டை கடுமையாக நெருக்கடி கொடுக்கணுன்ட்டு பிஜேபியும் நினைக்குது, எலெக்ஷன் கமிஷன் நினைக்குது. ஏன்னா இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளோ காஸ்ட்லியான எலெக்ஷன் இல்லையா. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு என்னன்னு ஜனங்களே பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த காஸ்ட்லியான எலெக்ஷன் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த காஸ்ட்லியான எலெக்ஷன் தான் பிஜேபி இங்கே உள்ளே வராமல் பண்ணுது. ப்ராபப்ளி. அதான் சொல்கிறேன், நம்ம இப்போ போன நிகழ்ச்சியில் பேசணும்ல, இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு 100 கோடி கேட்குதுன்னா, யோ ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை முடிச்சிடுவேன் நான், நீ போய் இவங்க ஒரு கட்சிக்கு போய் 100 கோடி கொடுத்து பிஜேபியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு விஷயம் கேள்வி இருக்குது. அப்போ என்ன பிரயோஜனம் அது செலவு பண்ணி? அண்டு இப்போது ஒரு மாவட்டம், நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர்னு வச்சுக்கோங்க, இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு மந்திரி இருப்பார்ல, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே அந்த மந்திரி வந்து அவர் காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடும், அவர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ யாருங்க மந்திரி காரை யூஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் நடைமுறைன்றதுக்காக சொல்கிறேன். நடைமுறை இப்போ உன் கார் எனக்கு எதுக்கு தேவை? நான் தான் 8 கோடி ரூபா கார் வச்சுக்கிறேன். இருக்குது. எந்த வாகனத்தை வேண்டுமானாலும் சோதனை போடலாம். ஏற்கனவே இவர் நம்ம சிஇஓ ஒரு அறிவிப்பு போட்டிருந்தார், இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஆன்டிடேட் போட்டு நிறைய பேர் ஸ்கீமு டெண்டர்லாம் விட்றாங்கிறத நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் டேட்னா அதுக்கு நேராக பெரிய கோடு போட்டு ரிஜிஸ்டர் க்ளோஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் எல்லா அதிகாரியும் அனுப்பணுன்ட்டு ஏற்கனவே சர்க்குலர் விட்டார். சிஎம்டியில் தான் பண்ணிக்கிறாங்களா? முடிச்சிட்டாங்க. டெண்டர்லாம் விட்டு முடிச்சிட்டாங்க. சனிக்கிழமை அந்த கூட்டம், அந்த அஜெண்டான்றது ஒன்று சர்க்குலேட் பண்ணணும், என்னென்ன மீட்டிங் தான் நம்ம பேசணும்ல, விடாமல் டெண்டர்லாம் விட்டு முடிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணக்கூடாது. இந்த இன்றைக்கி 3 மணிக்கு, நேற்று இது 3 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுல்ல, அந்த 3 மணிக்கு ரோடு போகிற கான்ட்ராக்டும் விட்டாங்க. இது அதான் அது ரேஸுக்கு ரேஸ் அதுவும் விட்டு முடிச்சிட்டாங்க. அதுவும் மட்டும் முடிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தக்கூடாது, அரசு விழாக்களே நடத்தக்கூடாது. அவ்வளோதான், எல்லாம் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் எலெக்ஷன் இது போயிடும். 40-50 நாள் ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தலாம். அது பண்ணலாம். இப்போ ரோடு கீடு போகிறதுக்கு திட்டம் போட்டு பண்ணலாம். அரசு ஊழியர்களுக்கு டிஏ கொடுக்கலாம், அதுக்கு தடை இல்லை. அதான் ஏற்கனவே அறிவிச்சிட்டார், 4% அறிவிச்சிட்டார் ஸ்டேட்டு. ஆமாம், போன பண்ணச்சா. இது மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 40 நாளாங்க, இப்போ 20ன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல், எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 21லேருந்து 25க்குள்ள தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும். அப்போது 45 நாள் இருக்கு நமக்கு. 45 நாள். அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை மே. நமக்கு நடைமுறை இருக்கும்ல உங்களுக்கு. ரிசல்ட்டுக்கு மறுநாள் வரைக்கும் நடைமுறை இருக்கு. நமக்கு 20 முடிஞ்சிடும். தமிழக கட்சிகளுக்கான அவகாசம் 40 முதல் 45 நாட்கள். இதில் அவங்க திறமையை காட்டணும். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த தேர்தலில் இறங்கி வச்சா ஜெயிப்பாங்க, இல்லைன்னா வீணாக போவாங்க. அவ்வளோதான். நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷனாக இருக்கும். நம்ம மீடியாவுக்கும் ஒரு சேலஞ்ச் இது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறோன்றதுல ஒரு பெரிய சேலஞ்ச் மட்டுமா, பல மீடியாக்களுக்கு வருமானம் கொழிப்பாங்க. சரி, பார்த்துக்கலாம். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.